அல்லேலூயா. நம்ம போன வாரம் சொல்லியிருந்தபடி நம்ம ஏஜிஎம்ஐ ரைஸ் அப் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்லேருந்து டியூஷன்ஸ் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ திங்கக்கிழமையிலேருந்து அது நடந்துகிட்ருக்கு. பசங்க வந்து கரெக்டாக பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே இருக்கிற பிரியா அவங்க வந்து எடுத்துகிட்ருக்காங்க. நாளைக்கு ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா வேறு யாராவது வாலண்டியராக கூப்பிடலாம் அப்படின்ட்டு. ஸோ இப்போ தான் ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. நாங்கள் வரலாமா, நாங்கள் வேறு பேக்ரவுண்டு, எங்களெல்லாம் சேர்த்துக்கிருவீங்களா அப்படின்னு. யாருனாலும் வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களும் ரொம்ப ஏழ்மையில் இருக்கிறவங்க, வெளியில் காசு கொடுத்து போக முடியாது அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கிறவங்களாம் நீங்கள் என்ன பண்ணலாம், அனுப்பி வைங்க. அவங்களுக்கு நம்ம இது ஒரு ஹெல்ப்பாக நம்ம பண்ணும்போது ஒரு நாள் நம்ம மூலமாக தேவ அன்பை அவர்கள் என்ன பண்ணுவாங்க, புரிந்து கொள்வாங்க அப்படிங்கிறதுக்காக. ஸோ இது தேவனுடைய நாமத்தில் ஆரம்பிச்சாச்சுங்கிறதுக்காக சொல்கிறேன். இப்போ வந்து வசனத்துக்குள்ளே போகலாம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 1 பேதுரு 5:7. விசாரிக்கிறவர் ஆனபடியால், அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். உங்கள் கவலைகளை அவர் மேல் கவலைகளை எல்லாம் கவலைகளில் பாதி நீங்கள் வச்சுக்கோங்க, பாதி மட்டும் அவர்கிட்ட கொடுங்க அப்படின்னு போடல. கவலைகளை எல்லாம்னா எல்லாம் தான். அப்போ 0% நீ என்ன பண்ணிடு, உன்கிட்ட வச்சுக்கோ. 100% யார்கிட்ட கொடுத்துரு, அவர்கிட்ட கொடுத்துரு. கவலைகளை எல்லாம் ஸோ வலிச்சு செஞ்சு என்ன பண்ணுங்க, மொத்தமாக அவர்கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க, நிம்மதியாக இருங்க. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காது. பாருங்கள், நம்ம வந்து என்ன சொல்கிறது, நமக்குள்ளே தேவன் இருக்கிறாரு. நம்ம அந்த நியூ கிரியேஷன்லலாம் இருக்கிறோம், கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம பெரியவர்களாக இருக்கிறோம். எந்த விஷயத்தில் நமக்கு குறைவில்லை. தேவன் நம்மளை அப்படியே ஆசீர்வதிச்சிட்டாரு. பட் சேம் டைம் நம்ம இன்னும் முழுமையாக தேவனை போல மறுரூபமாகாமல் இருக்கிறதுனால நம்மளை அப்பப்போ என்ன பண்ணுது, இந்த கவலை, இந்த கஷ்டம், இந்த பயம், இந்த கண்ணீரின் பாதை, சிலருடைய பேச்சுக்கள், இதெல்லாம் நம்மளை என்ன பண்ணுது, டிஸ்டர்ப் பண்ணுது. நம்மளை வந்து மனத்தை என்ன பண்ணிடுது, குழப்பி அப்படியே மனம் மடிவாகிறது, சோர்ந்து போக வச்சிருது, பலன் இல்லாமல் பண்ணிடுது. இல்லை சில நோய்கள் வந்து நம்மளை பலன் இல்லாமல் பண்ணிடுது. ஏன்னா நம்ம இன்னும் 100% நம்ம எப்படி வந்து மனதளவில் மாறலைன்னா கிரைஸ்ட் மென்டாலிட்டி நமக்கு வரலை. அதனால நமக்கு அந்த பிஹேவியர் வந்து அப்படி இருக்குது. பட் சேம் டைம் தேவன் என்ன சொல்கிறாரு, இந்த உலகத்தில் உபத்திரவங்கள் உண்டு, ஆனால் நீ என்ன பண்ணு, திடன் கொள். உண்டுன்னு சொல்லிட்டாரு. ஏன்னா நம்ம ஒழுங்காக இருந்தாலும் நம்மளை சுற்றி 1000 விஷயங்கள் தப்பாக தான் இருக்குது. ஏன்னா இது ஒரு பாவ உலகம், விழுந்து போன உலகமாக இருக்கிறதுனால. ஆகவே நம்ம பேசாமல் நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு, யாருக்கும் எந்த தீங்கும் நினைக்கலப்பா, நான் ஆண்டவரை பார்த்து நம்பிட்டு போயிட்டுருக்கேன்னு இருந்தால் கூட, எப்படி நம்ம ஒழுங்காக ரோட்டில் போனால் கூட நேராக ஏற்ற வராங்களோ, நம்ம ஒழுங்காக கரெக்டாக போனால் கூட அவன் வந்து நம்மளை திட்டிட்டு போகிறான், எங்கே போயிட்டுருக்க அப்படின்னு சொல்லி. இதே மாதிரி உலகத்துலேயும் நம்மளை வம்பு பண்ணுறதுக்கோ, நம்மளை வந்து டீஸ் பண்ணுறதுக்கோ, நம்மளை கஷ்டப்படுத்துறதுக்கோ 1000 விஷயங்கள் இருக்கத்தான் செய்யுது. ஏன்னா அவர்கள் இன்னும் தேவனுக்குள்ளே வராததுனால. நம்ம பரலோகத்தில் எல்லாம் எங்கே தான் இருக்கிறோம், பூலோகத்தில் தான் இருக்கிறோம். அதனால் இதெல்லாம் சகஜம். அதனால தான் தேவன் சொல்கிறாரு, இந்த உலகத்தில், எந்த உலகத்திலே, இந்த விழுந்து போன உலகத்தில் நீ இருக்கிறதுனால உபத்திரம்னு ஒன்று இருக்கத்தான் செய்யும். ஆனால் நீ திடன்கொள். ஏன், நான் இது எல்லாத்தையும் ஜெயித்திருக்கிறேன், எல்லாத்துக்கும் மேலே உன் கூடையே நான் இருக்கிறேன். பாருங்க, தேவன் வந்து நம்ம நாளாக ஒரு ஞானஸ்தானம் எடுக்கும் போது அப்போல்லாம் வந்து ஒரு இந்த வயசு குழந்தைத்தனமாக யோசிப்போம். இப்போ அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போ என்னென்னா, ஸ்பிரிச்சுவலாக நம்ம அப்படி தான் மாற்றப்பட்டு இருக்கிறோம். நம்ம ஞானஸ்தானம் எடுத்து ஆண்டவருக்குள்ளே போன அடுத்த நிமிஷம், அடுத்த லைஃப்பில் ஒரு பிரச்சனையும் இல்லை, ஒரு கஷ்டமும் இல்லை, ஒரு கண்ணீர் கிடையாது. அப்படியே பரலோகத்தை அப்படியே நம்ம என்ஜாய் பண்ணுறோம். ஆக்சுவலாக ரியலாக அப்படி தான் நம்மளுக்கு வச்சுருக்காரு. ஆனால் நம்மளை வந்து அதுக்கேற்றபடி டியூன் பண்ணணுமே. நம்மளை வந்து ரோபோட் மாதிரி அவர் ஃபிக்ஸ் பண்ணலை. இப்போ இந்த பேட் சிப்பை எடுத்து போடுப்பா, அந்த குட் சிப்பை உள்ளே வைப்பா, இப்போ இருந்து வேறு மாதிரி மாறிடுதுப்பா அப்படிங்கிற மாதிரி இல்லை. இன்னொன்று, இந்த உலகமும் அப்படி இல்லை. ஆகவே ஏதோ விதத்தில் நமக்கு பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். ஆனால் நமக்கு மைண்டு பாருங்கள், அப்படியே இந்த பட்டு மெத்தை ரோஜாக்கெல்லாம் போட்டு ஒரு மெத்தை போட்டு அதில் அப்படி விழுந்து அப்படி எப்படி சந்தோஷமாக இருக்குமோ. இனிமேல் நாளையிலேருந்து நமக்கு எதுவுமே கிடையாதுடா, இருக்காது, பிரச்சனைகள் இருக்காதுன்னு சொல்லலை, போராட்டங்கள் இருக்கான்னு சொல்லலை, தேவைகள் இருக்காதுன்னு சொல்லலை, எதிர்ப்புகள் இருக்கான்னு சொல்லலை, கவலை கண்ணு இருக்கான்னு சொல்லலை. ஆனால் நான் எல்லாத்தையும் ஜெயிச்சிருக்கிற தேவன் கூட இருந்து ஒன்றை ஜெயிக்க வைப்பேங்கிறார். இதுதான் ரியாலிட்டி. இதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். எப்போ நம்ம அந்த லெவலுக்கு போவோம்னா ஹெவனுக்கு போயிட்டா.
டோட்டலாக ஹெவனுக்கு போயிட்டோம் அப்படின்னா அங்கே நமக்கு எந்த விஷயத்திலும் யோசிக்கிறதுக்கோ கவலைப்படுறதுக்கோ அவசியம் இல்லை. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அங்கே யாருடைய ஆட்சி நடக்குது? அவருடைய ஆட்சி நடக்குது. ஆனால் இங்கே அப்படி இல்லை. ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஃப்ரீ வில் கொடுத்துருக்காரு. ஓ இஷ்டம் இருந்தால் தான் வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், நீ கதவை திறந்தா நான் உள்ளே வரேன்ப்பா. எவ்வளோ டீசெண்டான காடாக இருக்கார் இல்லையா? ஆனால் அங்கே ஃபுல்லாக அவருடைய ஆட்சி. அவர் கேட்காம எந்த குண்டு ஊசி கூட அசையாது. அப்படிங்கும் போது அங்கே எப்படி தான் இருக்கும்? சந்தோஷம் தான் இருக்கும், கண்ணீர் இருக்காது, கவலை இருக்காது. ஆனால் சீக்கிரமாக வரப்போகிறாரு. நமக்கு அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் பெர்மனண்ட்டாக கொடுக்க போகிறாரு. அந்த நாட்களும் வருது. ஏன்னா உலகத்தில் நடக்கிற நிறைய சம்பவங்களெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு சீக்கிரமாக செகண்ட் கம்மிங் இருக்குங்கிறதே காமிக்கிட்டு தான் இருக்குது. இதெல்லாம் ஆரம்பம் தான். அக்கா நாளைக்கே அப்படின்னு தெரியாது. ஏன்னா அது திருடனை போல வருவேன்னு சொல்லிட்டு அதனால் எனி டைம் நமக்கு தெரியாது. பட் திஸ் இஸ் த சீசன். எந்த சீசன்? த லாஸ்ட் டேஸ் சீசன். அது எந்த டைமில் என்ன நடக்கும் நமக்கு தெரியாது. ஸோ இதெல்லாம் இருந்தாலும் எப்படிங்க நான் ஜெயமாக வாழ்கிறது, எப்படிங்க நான் ஜெயிக்க முடியும் அப்படின்னா அதுக்கு தான் இன்றைக்கி ஒரு அழகான வழி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஊழியர்கள் நாங்களாக இருந்தாலும் சரி, விசுவாசிகள் நீங்களாக இருந்தாலும் சரி, இந்த சோர்வு, இந்த கவலை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்ததான் செய்யுது, தாக்க தான் செய்யுது, நம்மளை அப்படியே உட்கார வைக்க தான் செய்யுது, இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஆனால் அதனால தான் இங்கே சொல்லியிருக்கு, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால். நான் போய் யார்கிட்ட சொல்கிறது என்ன, நம்ம ஏன் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணுறது இல்லை அப்படின்னா, யார்கிட்ட சொல்லி என்ன நடக்க போகுது? நிறைய பேர்ட்டு சொல்லி பார்த்தாச்சுங்க, யாரும் கண்டுக்கிற மாதிரி இல்லை, நினைக்கிறீங்களா இல்லையா? அதனால சொல்லாமே இருந்துடலாம். ஆனால் இவர் உங்களை விசாரிக்கிறார். நீ எப்படி இருக்க, இன்னைக்கு எப்படி போச்சு டே, நான் உன்னை உருவாக்கின தகப்பன், ஏன் அழுகிற, ஏன் உனக்கு இவ்வளோ கஷ்டம், ஏன் உன்னை கேள்வி கேட்க யாருமே இல்லை நினச்சிக்கிறேன், நீ அனாதையா, நான் அப்பா, நான் உனக்கு இருக்கிறேன். ஒரு உலகத்தை படைத்த இந்த தேவன் உங்கள் பட்சத்தில் இல்லைன்னா நீங்கள் கவலைப்படுறதுல அர்த்தம் இருக்குங்க. ஆனால் அவரே சொல்கிறேன், நான் உன் பட்சத்தில் இருக்கிறேன், ஏன் எதிர்காலத்தை குறித்து பயப்படுறேன், எதிர்காலம் என் கையில் இருக்குது, எப்படி போயிட்டுருக்கு லைஃபு, எதனால ஏன்ட்ட வா ஷேர் பண்ணு, நான் உன்னை விசாரிக்கிறேன். எப்படி வீட்டிலலாம் விருந்தாளிகள் வந்தால் விசாரிப்போம், வாங்க உட்காருங்க, அடுத்து தண்ணி வேணுமா, சாப்பாடு வேணுமா, அடுத்து என்ன வேணும், இங்கே படுத்துக்கிறீங்களா, நல்லா கவனிக்கணும். அது மாதிரி பிள்ளைகளை நம்ம விசாரிக்கணும். ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோடனே என்னால் ஸ்கூல் போச்சா, இன்றைக்கி எப்படி இருந்துச்சு, டீச்சர் அடி வாங்கினியா, இல்லை நீ 4 பேர் எதாவது பசங்களை அடிச்சுட்டு வந்தியா, அம்பிழுத்துட்டு வந்தியா, இதெல்லாம் என்னது அவங்கள அக்கறையோடு கேட்குறது. அப்புறம் பசிக்குதா, ஸ்நாக்ஸ் வேணுமா, சரி உடனே ட்ரெஸ்ஸை மாற்றி இதை செய். ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்கள நம்ம என்ன பண்ணுறோன்னு அர்த்தம், கேர் பண்ணுறோம். சில நேரம் கேர் பண்ணுறதுனால சில நேரங்களில் நம்ம கடிந்து கொள்ளவும் செய்வோம். நீ ஏன் இப்படி பண்ண, தப்பு இப்படி பண்ணக்கூடாது இல்லையா? அதே நேரத்தில் கொஞ்சம் சோர்வாக உட்காந்துச்சுன்னா கூட நம்ம என்ன பண்ணிடுவோம், என்ன சோர்வாக உட்காந்துருக்க. அப்போ உங்களை விசாரிக்கிற ஒரு தேவன், அவர் சாதாரணவரில், அவர் சர்வ வல்லமை உள்ளவர். இந்த உலகத்தில் சிலர்லாம் 1000 பேர் விசாரிப்பாங்க. ஆனால் என்னங்க பண்ணுறது, தலையெழுத்து அவ்வளோதாங்க, அப்படியே தாங்க அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். எல்லா இடத்துலையும் அப்படி தாங்க நடக்குது, நம்மளும் நினச்சிட்டு போவோம். இப்போ கூட ரீசெண்டாக இந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆச்சு பார்த்தீங்களா? அந்த குழந்தைகள்லாம் வண்டியில் ஏறும்போது இந்த சாக போகிறோன்னு தெரிஞ்சால் ஏறுவாங்க. இப்போல்லாம் அசால்ட்டாக நடக்குது இந்த மாதிரி விஷயங்கள்லாம். சாப்பிட்டு செஞ்சு இந்த ஸ்கூலுக்கு போய் இறங்க போகிறோம், இவங்க ஸ்கூலுக்கு போய் இறங்கிடுவாங்க. அந்த கொஞ்சம் நேரத்துக்குள்ளே எவ்வளோ பெரிய விஷயம், பீஸாக போகிற அளவுக்கு எவ்வளோ பெரிய விஷயங்கள் நடக்குது. அப்போ இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது என்னடா இது அப்படின்னு இருக்குது. ஆனால் நம்மை படைத்த தேவனே விசாரிக்கிறவரானபடியால் அவர் ஏன்ட்ட உன்னோட எல்லா பாரத்தையும் இறக்கி வச்சிரும் சொல்கிறதுனால ரொம்ப நம்ம பீஸ்ஃபுல்லாக இருக்கும். உண்மையிலே இந்த மாதிரிலாம் நான் அடிக்கடி நினச்சி பார்க்குறேன் பாருங்கள். நமக்கு தேவன் இருக்கார், நமக்கு தேவனோட வார்த்தை இருக்குது, நமக்கு ஆவியானவர் இருக்கார், நமக்கு ஊழியர்கள் சபைகள் இது மூலமாலாம் நம்மளை தேற்றுறாரு. ஏதாவது ஒன்றுனா உடனே ஏதோ ஒரு வார்த்தை மூலம் பேசுகிறாரு. ஆனால் உண்மையிலே இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் பாவம் தான். உண்மையிலே இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் நிலைமை ரொம்ப கஷ்டம்தான். ஒரு வகையில் அவங்களால நினச்சி பாவமாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது, பரிதாபமாக இருக்குது, எப்படி தான் சமாளிக்கிறாங்கன்னே தெரியலையேப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு வகையில் அவங்க மேலே இப்போலாம் என்ன வருது அப்படின்னா இரக்கம்தான் அதிகமாக வருது. ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்களே ஆண்டவரங்கிறது ஒரு பக்கம் கோபம் இருந்தாலும், ஒரு பக்கம் எப்படிறா நம்மளாம் கொஞ்சம் நேரம் இப்படி வந்துட்டா கூட நம்மளால் தாங்க முடியலையே, ஆண்டவர் உடனே தேட்டணும் எப்படி இருக்குது. ஆனால் அவங்களுக்கு ஆண்டவர் வார்த்தைனா தெரியாது, அவர் பேசுறதுனா புரியாது, அவங்களோட அந்த வாய்ஸ் கேட்க முடியாது, அவையானவர் ஹெல்ப் கிடையாது. எப்படி தான் இப்படி மாடாக ஓடுறாங்களோ, எப்படி தான் இவ்வளோ பெரிய விஷயங்களெல்லாம் சகிச்சுக்கிறாங்களோ, இந்த ஷாக்கெல்லாம் இப்படி தான் தாங்கிக்கிறாங்களோ, எப்படி தான் அவங்க இருதயம் வெடிக்காமல் இருக்கோ, எப்படி தான் மண்டை பிளக்காமல் இருக்கோ, எப்படி தான் ஜீரணிக்கிறாங்களோ இந்த விஷயங்களெல்லாம் முடியலையே அப்படிங்கிற அளவுக்கு உண்மையிலே நான் ரீசெண்டாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கேன். அது எப்போ தெரியும் அப்படின்னா, ஒரு செகண்ட் அது அப்படி போய் காலை லைட்டாக நமக்கும் அவங்களுக்கு நடுவில் ஒரு கோடு இருக்குது, அதுதான் கிருபை. உங்களுக்கும் அவங்களுக்கு நடுவில் இப்போ 2 சேர்ஸ்க்கு நடுவில் ஒரு கோடு போட்டால் எப்படிமோ அப்படி தான் இருக்குது. இங்கிட்டு விசுவாசிகள், இங்கிட்டு அவிசுவாசிகள், ஒரே ரகம்தான், வேறு எந்த ஜாதியோ எந்த பாகுபாடோ கிடையாது. அந்த கோடு நம்ம கிருபையில் இருக்குது. இந்த கிருபையை தாண்டி கொஞ்சம் காலை அப்படி லைட்டாக வச்சு பாருங்கள், தெரியும் டமா டிமில் அப்படி சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் நம்மளை தாக்கும் பாருங்கள்.
இந்த கோட்டைக்கு தாண்டி இங்கே இருக்கிறனால தான் பாருங்கள், அவர் கோழி தன் செட்டைகளை வைத்து பாதுகாப்பது போல பாதுகாத்துட்டு இருக்கனால நமக்கு தெரியல. ஆனாலும் அவ்வளோ கம்ஃபர்ட்டாக இருந்தாலும் சில நேரங்கள் சில விஷயங்கள் இது எப்போ அது எப்போ இப்படி அப்படி சொல்லிட்டு அப்படியே டென்ஷன் ஆகி சில நேரங்கள் எதிர்த்து வருது. இப்போ கூட ரீசெண்டாக நம்ம சர்ச்சில் சில பெயிண்ட் ஒர்க்ஸ் பண்ண வேண்டியிருந்துச்சு மெயின்டெனன்ஸ்க்காக. அப்போ எங்கள் வீட்டில் பெட்ஸ் இருக்குது, உங்களுக்கு தெரியும் இல்லையா. இந்த பெயிண்ட்டு வந்தாலே ஒவ்வொன்று குழப்பாங்க. நாங்கள் ஒரு கதவுக்குள்ளே போட்டு மூடி வச்சுட்டு அவங்க சைடு கிராஸ் பண்ணால் கூட அவங்க பயப்படுவாங்க, இதை தாண்டி வந்துருமோ இதை தாண்டி வந்துருமோ. ஆனால் அது கதவை தாண்டி அங்கிட்டு தான் இருக்குது, அது குலைக்குது. ஆனால் அவங்களுக்கு என்னென்னா இதை பார்த்தாலே பயம். இந்த குலைக்கிற சவுண்டையும் அது கர்ச்சிக்கிற அந்த விஷயத்தையும் அந்த ஆளையும் அந்த உருவத்தையும் பார்த்தாலே இப்படி தான் நிறைய நேரம் பாருங்கள் இந்த கோடு இந்த கதவை தாண்டி பிசாசு நம்ம சைடு வர முடியாது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் இல்லையா, நம்மளை அஃபெக்ட் பண்ண முடியாது, எதுவும் அட்டாக் பண்ண முடியாது, எதுவும் செய்ய முடியாது. ஏன்னா அங்கே ஒரு பெரிய பாதுகாப்பு இருக்குது. ஆனால் நம்ம இங்கே இருந்துக்கிட்டு அந்த குலைக்கிற சவுண்டையும் அந்த பயத்தையும் அதையும் பார்த்துட்டு ஆண்டவரே எனக்கு பயமாக இருக்குது, ஆண்டவரே இந்த வந்துருவோம் போல தெரியுதே, இன்னும் பிசாம நான் இருக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன். இல்லை இந்த பாருங்க ரொம்ப பக்கத்தில் வந்துட்டான், இந்த பாருங்க இந்த இல்லை வர முடியாது, நான் கூட இருக்கிறேன். அவ்வளோ தூரம் அவர் சொன்னாலும் நம்ம இதை தான் பார்க்குறோம். சுற்றி நான் எத்தனைக்கு சொல்கிறேன், இல்லைங்க வராது பண்ணாது செய்யாது. எனக்கு இரும்பு கேட்டை போட்டு மூடி வச்சுருக்கோம். ஆனால் அவங்க கான்சன்ட்ரேஷன்லாம் இருக்குது அந்த கேட் மேலே இல்லை, சொல்கிறேன் எங்கள் மேலே இல்லை, அது மேலே இருக்குது. எத்தனை பேருக்கு புரியுது? இப்படி தான் தேவன் மேலே இல்லை, கிருபையால் நம்ம மீட்கப்பட்டிருக்கோம், ரட்சிப்பு மேலே இல்லை. பயம் எங்கே இருக்குது? பயம் எப்படி வருது? அந்த பிரச்சனையே பார்த்துட்டு கண் அங்கே வைக்காதீங்க, இதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, எல்லாமே கண்ட்ரோல் எங்கிட்ட இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னாலும், தேவன் என் கண்ட்ரோலில் தான் எல்லாம் போயிட்டுருக்குன்னு சொன்னாலும் நம்ம கண்ணெல்லாம் எதான் பார்க்குது? இல்லை உங்களுக்கு தெரியாது அது கடிச்சா எப்படி இருக்கும் தெரியுமா, உங்களுக்கு தெரியாது எவ்வளோ குறுப்பாக இருக்குது தெரியுமா, உங்களுக்கு தெரியாது எவ்வளோ வெயிட்டாக இருக்குது தெரியுமா, ஐயோ பல்ல பாருங்களேன். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்கிறது? இதுதான் உண்மையிலே தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம அவங்களுக்கு பார்த்து சிரிச்சிட்டு இருக்கோம். இதுவே பக்கத்து வீட்டுனா நாயினே பயப்படுவேன், அது வேறு விஷயம். நாங்கள் வளர்த்ததுனால எங்களுக்கு பயம் இல்லை, பக்கத்துலலாம் இருக்குது. அது அதோட டெரர் மாதிரி. எங்கள் இதில் சர்ச்சிலேயே வளர்ந்ததுனால ஆண்டவர் சாஃப்டாக வளர்த்து வச்சுருக்காரு, அதனால் எந்த பயமே கிடையாது. அங்கெல்லாம் எத்தனையோ பேரை கடிச்சு வச்சிருச்சு அது. அதனால் நானாக இருந்தாலுமே பயப்பட தான் செய்வேன். ஆனால் எனக்கும் உங்களுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு எது பண்ணுது? தேவனுடைய பாதுகாப்பு. அந்த கிருபை பாதுகாப்புன்னு மட்டும் இல்லை, உங்களோட வாழ்க்கையில் எதுவும் தொட முடியாத வண்ணம் அவர் கிருபையாலே உங்களை வேலி அடைத்து வைத்திருக்கிறார், காருண்யத்தாலே அவர் உங்களை சூழ்ந்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறார். அப்போ இப்படிப்பட்ட விஷயத்தில் இருக்கிறோம். அதனால் என்ன சொல்கிறாரு? இந்த விஷயங்கள்லாம் வருதா, ஒன்றே ஒன்று செய். இன்றைக்கி உங்களுக்கு நான் அதான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். எல்லாமே நல்லா இருக்குது சிஸ்டர், சொல்கிறதெல்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் அப்படியே டவுன் ஆயிடுறேனே சில நேரங்கள், என்ன பண்ணுறது தெரியாமல் உட்காந்துடுறேனே. அதுக்கு தான் இன்றைக்கி உங்களுக்கு அழகான ஒரு விஷயம் சொல்லி தர போகிறேன். என்ன செய்யணும்? இன்றைக்கி ஒன்று சொல்லி கொடுத்தேன், கவலைகளை எல்லாம் என்ன பண்ணணும்? இன்றைக்கே போங்க, உங்களுக்கு மைண்டுக்குள்ளே என்னென்னலாம் ஓடிட்டுருக்கோ ஒரு பேப்பரில் எழுதுங்க. எழுதி ஒன்று சர்ச்சுக்கு போடுங்க ஒரு போஸ்ட்டு, இல்லைன்னா ஜீசஸ் அப்படின்னு போட்டு ஒரு கொரியரை போட்டு அனுப்பிச்சி விடுங்க. அப்பா அனுப்பிச்சிட்டேன்ப்பா, இனிமேல் அவர் பார்த்துக்கிறவர். இதெல்லாம் ஒரு சின்ன பிள்ளைத்தனமாக இருக்கும், புரியுதா உங்களுக்கு? எல்லா லெட்டர் எழுதி. இதனால தான் சிலர்லாம் அந்த காலத்துலலாம் அது காணிக்கப்பட்டில் எதையாவது ஒன்று போட்டுறது செய்கிறது. அப்போ இனிமேல் அவர் பார்த்துக்கிறார். ஏதோ ஒன்றில் நீங்கள் அப்படி உங்களை ட்ரான்ஸ்ஃபார்ம், அது எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண மாதிரி நீங்களே உங்களை நினச்சிக்கோங்க. மொத்தத்தையும் எழுதி காணிக்கப்பட்டியில் கூட போட்டுருங்க, நான் எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டேன், இனிமேல் நீங்கள் தான் பொறுப்பு அப்படின்ட்டு போங்க. அவர் சிம்பிளாக அதை தான் எதிர்பார்க்குறார், ஜஸ்ட்டு உங்கள்கிட்ட அதை தான் எதிர்பார்க்குறார். நம்ம ரொம்ப அமைதியாக இருந்தாலே அவருக்கு வேலை ஈஸி. சில பேருக்கு நான் சொல்கிற புரியுது? கொஞ்சம் அமைதியாக இருந்தாலே அவர் ஈஸியாக வேலையை முடிச்சுட்டு போயிடுவார். நம்ம உட்காந்து செஞ்சு பயந்து வச்சு குழப்பி அது கூட கொஞ்சம் டஃப்பாக மாற்றி கூட கொஞ்சம் அதை என்ன பண்ணுறோம், ரிஸ்க்காக மாற்றி ஐயோ சொல்லி நமக்கு கூட கொஞ்சம் டென்ஷன் ஆகி அதனால் பிபி ஏறி நம்மளை பார்க்குறதா அதை பார்க்குறதான்னு அவருக்கு தெரியாமல் போயிடுது. கடைசியில் அமர்ந்திருந்து அறிந்துகொள் நானே தேவன் என்று. அமர்ந்திருக்கிறது அமைதியாக இருந்துட்டு பேசாமல் உட்காந்துருக்கணும் இல்லைங்க, எல்லாத்தையும் அவர் கையில் சரண்டர் பண்ணுறது. எல்லாத்தையும் தான். நீங்கள் நினைக்கலாம் உங்கள் என் சூழ்நிலை என்னன்னு தெரியுமா, என் தேவைகள் என்ன தெரியுமா, நாளைக்கு என் நிலைமை என்ன தெரியுமா அப்படின்னா. ஆனால் இவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், எல்லாவற்றுக்கும் மேலாக முக்காலத்திற்கும் உரியவராக இருக்கிறார். அவருக்கு நமக்கு தான் பாருங்கள் நாளை அப்படின்னு, ஆனால் அவருக்கு இன்றைக்கி நினச்சா நாளைக்கு மாற்றலாம், நாளைக்கு நினச்சா இன்றைக்கி மாற்றலாம். ஏன்னா காலங்கள் அவர் கருத்தில் இருக்குது. நீங்கள் நினைக்கலாம் இன்னொரு 1 hour தான் இருக்குது, இதான் சுச்சுவேஷன், இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் அவரால் எல்லாமே பண்ண முடியும்.
இதெல்லாம் நீங்கள் எப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்க முடியும் அப்படின்னா, அவர் கரத்தில் எல்லாத்தையும் நீங்கள் சரண்டர் பண்ணும்போது தான் டேஸ்ட் பண்ணி பார்க்க முடியும். ஜஸ்ட்டு சரண்டர் பண்ணிவிட்டு நீங்கள் பேசாமல் உட்காந்து ஆண்டவரே உங்கள் கரத்தில் கொடுத்துட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லும் போது அங்கே எவ்வளோ பெரிய மேஜிக்ஸ் நடக்குது, சூப்பர் நேச்சுரலான விஷயங்கள் நடக்குதுங்கிறதுக்கு வேதத்தில் அநேக விஷயங்கள் இருக்குது. நம்மளால் ஏன் அப்படி சரண்டர் பண்ண முடியாமல் போயிடுதுன்னா, அவர் மேல் நம்பிக்கை இல்லை, விசுவாசம் இல்லை. அதை விட வேறு எதை பார்க்குறோம் அதிகமாக? நான் சொன்ன மாதிரி கிரில்லுக்கு அந்த பக்கம் இருக்கிற அதை பார்த்து பயப்படுற மாதிரி நாங்கள் சொல்கிறோம் இல்லைங்க பண்ணாதே அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் நாங்களாவது மனிதர்கள் விட்டுருங்க, ஆண்டவர் சொல்கிற நம்மளால நம்மளாமா இல்லையா? அவர் ஓனருங்க, அவர் உலகத்துக்கே ஓனரு, அவர் எல்லாத்தையும் படைச்சவர். உங்கள் உயிர், ஏன் உயிர், உலகத்தில் இருக்கிற எல்லா உயிரும் அவர் கையில் இருக்குது. அது தெரியுமா உங்களுக்கு? நம்ம நினச்சிட்ருக்கோம் ஆண்டவருக்கு பவரே இல்லை போல், அதான் பாடுறாங்க இந்த உலகத்தில். ஆண்டவர் நிலைமை எல்லாமே அவர் கையில் இருக்குது. ஆனால் அவர் எல்லோரும் நல்லா இருக்கட்டும்னு விட்டு வச்சுருக்கார். ஒரு செகண்டு, எப்பா சூரியன் சந்திரன் ஒரு செகண்ட் இல்லைங்க, சயின்ஸில் சொல்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு இது வந்திருக்கு, சீக்கிரமாக பூமி சுழன்றுருக்கான், சீக்கிரமாக ஓடிக்கிட்டு இருக்கான், இதனால் என்ன பாதிப்பு வரப்போகுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அந்த நார்மலாக தேவன் வச்ச அந்த சிஸ்டமை விட்டுட்டு கூட போனாலும் குறையா போனாலுமே எல்லாமே அஃபெக்ட் ஆகும் அப்படின்னா, இப்போ வரைக்கும் இவ்வளோ நாசமோசமான உலகத்துலேயும் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோன்னா அவரோட கிருபையா இல்லையா? அது எத்தனை மில்லிமீட்டரில், எத்தனை அடியில், எத்தனை ஸ்பீடில் சுற்றுதுலாம் நமக்கு தெரியாது. மேபி ஃபிசிக்ஸு இதெல்லாம் படித்தா கூட சில கொஞ்சம் தான் தெரியும். ஆனால் ரியலாக என்னன்னு தெரியாது. யாரும் போய் நம்ம பேட்டரிலாம் போதுற மாதிரி கடியாரத்துக்குலாம் 6 மாதத்துக்கு ஒரு தடவை என்ன ஆகுறது, பேட்டரி போயிடுது, நம்ம மாற்ற வேண்டியது இருக்குது. அது மாதிரி சூரியனுக்கு சந்திரனுக்கு என்ன மெயின்டெனன்ஸ் ஒர்க்கு அதெல்லாம் தெரியாது. ஆனால் எல்லாத்தையும் அவர் பார்த்துக்கிறார். நம்ம வீட்டில் இருக்கிற ஒர்க்கை பார்க்குறதுக்கே கஷ்டமாக இருக்குது. சில நேரங்கள்லாம் பாருங்கள், எவ்வளோ பெரிய இப்போல்லாம் இன்டர்நேஷ்னல் ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நம்ம நைட்டுக்கு ப்ரேயர் பண்ண. எப்போ எவ்வளோ பெரிய ப்ரேயரு போயிட்டே இருக்கு. ஏன்னா அவ்வளோ பெருசாக உருவாக்கி வச்சுட்டாரு, கொஞ்சம் நஞ்சமாக படைச்சி வச்சுருக்காரு. அவருடைய மனசுக்கு ஏற்றபடி ரொம்ப பெருசாக படைச்சி வச்சுட்டாரா. எங்களால் ப்ரேயர் பண்ணவே முடியலையாண்டது. எப்படி தான் இதெல்லாம் நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்களோ? கொஞ்சம் நேரம் நம்ம படிச்சு வச்சுருக்கோம், இதில் இத்தனை மாடலாமா, இதில் இத்தனை ஸ்டேட்டா, இன்னும் மொத்தம் 195, இது என்னைக்கு போய் எந்த வருஷத்தில் முடிய போகுது தெரியல இந்த ப்ரேயரு. நம்ம ப்ரேயர் பண்ணுற நமக்கே கொஞ்சம் நேரத்தில் கஷ்டமாக இருக்குது. உருவாக்குனவர் எவ்வளோ பெரியவர். எத்தனை பேர் யோசிக்கிறீங்க? எத்தனை நாடு, எத்தனை வகையான மக்கள், எத்தனை வகையான மொழி, எத்தனை வகையான இடங்கள், எத்தனை வகையான விஷயங்கள், கால சூழ்நிலை ஒன்றை யோசிக்கும் போது தேவன் எவ்வளோ பெரியவராக இருக்கிறாரு. எல்லாத்துக்கும் மேலே இவ்வளோ பேரையும் கட்டி மேய்க்கிறாரு. இத்தனை பேர் ஆமான்றீங்க. ஒரு 4 பேரை சண்டே கிளாஸை விட்டு வந்திருக்கோம், வந்தால் தான் தெரியும் என்ன நிலைமைன்னு. ஆனால் இத்தனை கோடி ஜனங்களை கட்டி மேய்க்கிறாரு. அதை இப்போ அவருக்கு எவ்வளோ பொறுமை வேணும். அதுக்குனால இந்த நீடிய பொறுமை இல்லை, ரொம்ப கஷ்டம். நாங்கள் வீட்டில் 2 பிள்ளை வச்சுட்டு அடிக்கடி இதெல்லாம் முதலே தெரிஞ்சிருந்தா பவுல் ஒரு விஷயத்தில் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, வேணும்னா நீ மேரேஜ் பண்ணு, வேண்டானா மேரேஜ் பண்ணாமல் இருந்துக்கிறது கூட உன் சாய்ஸ் தான் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் முதலே நல்லா தெரிஞ்சிருந்தா ஊழியத்துக்கு இப்படி போயிருந்துருக்கலாமேடா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அவ்வளோ தூரம் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ஸ்லாம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்மளை மாதிரிலாம் கிடையாது, சொன்னால் ஆமாம் அப்படி சொல்லி கேட்டு போகிறோம். ஒரு அரட்டு போட்டால் அப்படி உட்காராலாம் கிடையாது. இப்போ இருக்கிறவங்கலாம் அப்படி ஆப்போசிட்டு, என்ன ஏன் அப்படி சொல்லிட்டு அப்படி நமக்கு டென்ஷன் பிபிலாம் அப்படி உச்சத்தில் ஏறுற மாதிரி போகுது. அப்போல்லாம் என்ன, எதுக்கு இந்த பாடு, நிம்மதியான மாட்டில் இருந்திருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி அடிக்கடி புள்ள போகுது பாருங்கள். அது இப்போ உங்களுக்கு தெரியாது. எங்களை மாதிரி நாங்கள்லாம் கேள்வி கேட்டு அங்கே அங்கே அப்போ இங்கே உட்காந்துருவோம் பேசாமல். வண்டி சத்தத்தை கேட்டுட்டு கூட அமைதியாக உட்காந்துருக்குற அந்த மாதிரியெல்லாம் நம்மளெல்லாம் வளர்த்தாங்க. வேறு எதுவுமே கேட்க தெரியாது, சொன்னால் மட்டும் கேட்டுக்கிறது தெரியும், அவ்வளோதான். அப்படியெல்லாம் வளர்த்துட்டு இப்போ அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கிறெல்லாம் பார்க்கும்போது ஜீர்ணிக்க முடியாத மாதிரி உலகம் போயிட்டுருக்கு. இனி அடுத்து நாங்கள் என்ன பார்க்குறோன்னா, உனக்கு அடுத்து வரும்ல, அது எந்த மாதிரி எங்கே தொங்க போகுது, அது என்ன குரங்கு சேட்டை பண்ண போகுது, அடுத்த ஜென்ரேஷனை யோசிச்சு பாருங்கள். இதுக்கும் மேலேன்னா அது எப்படி பண்ணணும்னு சொல்லி அதெல்லாம் யோசிக்கவே முடியல நம்மளாலலாம். அது என்ன சேட்டை பண்ண போகுதுன்னு சொல்லிட்டு இதுவே தாங்க முடியல. ஆனால் அவங்களுக்கு அடுத்து இருக்குது, விதைத்தானா அறுப்பாங்கிற மாதிரி. ஆனால் அதுக்காக ப்ரேயர் பண்ணுங்கடா, எங்களை மாதிரி பொறுமை தருவார் அப்படின்னு தான் சொல்லிக் கொடுக்கணும். அப்போ எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்ம நினைக்கிற மாதிரி இந்த உலகம் கிடையாது. அப்போ இவ்வளோ பெரிய உலகத்தை மேனேஜ் பண்ணுறதை நினைக்கும் போது இவ்வளோ பெரிய கஷ்டமாக இருக்கும் தேவனுக்கு. ஆனால் அவர் சமாளிக்கிறாரு. அந்த தேவன் தான் சொல்கிறாரு, உன் பாரத்தை எல்லாம் கவலைகளை எல்லாம் ஏன்ட்ட இறக்கி வை, நான் பார்த்துக்கிருவேன். உங்கள் பிரச்சனையெல்லாம் என் பிரச்சனை உலகத்தில் வராத பிரச்சனை கிடையாதுங்க அப்படின்னு நினைக்கலாம். எத்தனையோ பேருக்கு உங்களோட பெரிய பிரச்சனை ஓடிட்டுருக்கு. அதை அவர் ஹேண்டில் பண்ணி கொண்டு வந்துருக்காருன்னா உங்களே ஹேண்டில் பண்ணி கொண்டு வர முடியும்னு அர்த்தம். உங்களுக்கு தெரியாது. நீங்கள் எப்பயுமே நான் மட்டும்தான் ரொம்ப கஷ்டம், நான் மட்டும்தான் பரிதாபமான ஒரு ஆள் நினைக்கிறீங்க. உங்களை விட மோசமான கஷ்டத்துலையும் கவலையிலையும் கண்ணீரில் இருக்கிறவங்க உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்களெல்லாம் ஆண்டவர் கொண்டு வரும்போது உங்களை கொண்டு வர மாட்டாரா, என்னை கொண்டு வர மாட்டாரா? 100% கொண்டு வருவார். அப்போ தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்குறதெல்லாம் என்னது? டோட்டல் கிவ் இட் டு காட். பக்கத்தில் அவங்க பார்த்து சொல்லுங்கள், அப்படியே கொடுத்துரு அவர்கிட்ட. கிவ் இட் டு காட், டோட்டலாக அப்படியே கொடுத்துரு. இதுதான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற சீக்ரெட்.
எல்லாவற்றையும் கவலைகள் எல்லாம் அவர் மேல் அப்படி கிவ் இட் டு காட். அது ஆண்டவரே, நான்லாம் வந்து உலகத்தில் பார்த்தீங்கன்னா கஷ்டம் நஷ்டம் இதெல்லாம் போய் இன்னொருத்தன்ட்ட போய் கொடுத்தேன்னா எவனா வாங்குவானா? வாங்க மாட்டான். காசு கொடுத்தா வாங்குவான், ட்ரெஸ்ஸு கொடுத்தா வாங்குவான், நல்ல விஷயம்லாம் கொடுத்தா வாங்குவான். கஷ்டப்பட்டுருக்கோம் ஒருத்தனும் வரவும் மாட்டான், இல்லையும் கூட வந்து ஷேர் பண்ணிக்கணும்னு வரமாட்டான். ஆனால் தேவன் தான் சொல்கிறாரு, நீ அப்படி இருந்தாலும் ஏன்ட்டவா நான் பார்த்துக்கிறேன்ற. எப்பயுமே ஒஸ்ட்டாக இருக்கிற நேரம் யாரும் நம்மகிட்ட வரவும் மாட்டாங்க, நம்மகிட்ட சேரவும் மாட்டாங்க. நம்ம கொடுத்து என் பாரத்தை நீங்கள் கொஞ்சம் சுமக்கிறீங்களா? சுமக்கவும் மாட்டோம். ஐயோயோ நம்ம பாரமே பெரும்பாரமாக இருக்குது, இவங்க பாரத்தை சேர்த்து நம்ம எப்படி சுமக்க முடியும்னு ஓடுறான். ஒரு வகையில் ஏன்னா அவனுடைய இயலாமைன்னு சொல்லலாம். அவன் நினச்சா கூட, அன்பு இருந்தால் கூட அவனு சாதாரண மனுஷன் தான் செய்ய முடியாது. ஆனால் இவர் சர்வ வல்லமை உள்ள தேவன், எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர், எல்லாவற்றையும் ஆண்டு கொள்கிறவர். அப்போ அவர்கிட்ட நீங்கள் கொடுக்குற புத்திசாலித்தனமா இல்லையா? புத்திசாலித்தனம். அதே போல் அவருடைய ஞானத்திற்கு எட்டாத விஷயங்களே கிடையாது. நம்ம இந்த பிரச்சனையில் இனிமேல் முடிவே இல்லைடா, இதெல்லாம் தேரவே தேராதுன்னு முடிவு பண்ணி வச்சுருப்போம். ஆனால் அவருக்கு 1000 வழிகள். அப்போ இவ்வளோ பெரிய ஆள்கிட்ட போய் நம்ம ஹேண்டில் பண்ணிவிட்டு கிவ் இட் டு காட் கொடுத்துட்டு நம்ம பேசாமல் இருக்கிறது நல்லதா? இல்லை நமக்கே புரியாத இந்த குருவி மூலையை வச்சுக்கிட்டு நம்ம 4 பேர் அது ரொம்ப ரொம்ப ஜீனியஸ் நம்மளை சுற்றி 4 பேர்கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா? பக்கத்தில் அவங்க பார்த்து சொல்லுங்கள், உன்னை சுற்றி 4 பேர்கிட்ட ஐடியா கேட்குறப்பாரு. ரொம்ப ஜீனியஸ்லாம் கிடையாது. அவர்கிட்ட கேளு, அவர்கிட்ட எல்லாத்தையும் ஒப்பட, அதிசயமாய் நடக்கும். ஹல்லேலூயா. எப்பயுமே நம்மளை சுற்றி ரொம்ப அறிவாளிகளாக இருக்காங்க, அவங்க நம்மளை பார்த்தா இவங்க நம்மளை தேத்துவாங்க. மேபி அன்பில் சில விஷயம் சொல்லலாம், ஆனால் கைட் பண்ணி அதை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க முடியுமான்னு முடிக்க முடியாது. ஆரம்பத்துலேருந்தே அதனால சண்டே கிளாஸ்லாம் சின்ன வயசுலேருந்தே கர்த்தரை தேட சொல்லி கொடுக்கணும். எதுனாலும் அம்மா அப்பாட்ட வராத, ஆண்டவர்கிட்ட போ. உனக்கு எதாவது வேணும்னா அவர்கிட்ட போ, ப்ரேயர் பண்ணு, அவர் உனக்கு தருவார். தர வைக்கிறதே அவர் தான், நாங்கள் ஜஸ்ட்டு உனக்கு சப்ளை பண்ணுற ஆள் தான். இத்தனை பேருக்கு புரியுது. ஏன்னா சிலர்லாம் அம்மா அப்பா தெய்வம் அவங்கெல்லாம் சொல்கிறாங்க. தயவுசு அப்படிலாம் சொல்லிக் கொடுக்காதீங்க. அவங்களுக்கு அடுத்த நிமிஷம் உயிரோடு இருப்போமான்னு தெரியாது. உங்களை ஒவ்வொரு நிமிஷம் கருவில் சுமக்கும் போது கூட அவங்களுக்கு பலன் இருந்தால் தானே அவங்க சுமக்க முடியும். அப்போ யாரையுமே நம்ம என்ன பண்ணக்கூடாது, உயர்த்தக்கூடாது, அதுக்காக மதிக்கக்கூடாதுன்னு கிடையாது. மதிங்க, நன்றியோடு இருங்க, கேர் பண்ணுங்க, அன்பு செலுத்துங்க. சேம் டைம் தேவனை தான் 100% பார்க்க கற்றுக் கொடுக்க வேண்டும். அந்த பழக்கம் சின்ன வயசுலேருந்து ஏதாவது ஒன்று வேணா உங்கள்கிட்ட வந்து நீங்கள் தான் நீ ப்ரேயர் பண்ண, ஆண்டவர் உனக்கு தருவார். ஏன்னா நான் உனக்கு கொடுக்கணுனாலே அவர் தான்ப்பா எனக்கு வேணும். இந்த விஷயத்த புரிய வச்சுட்டோம் அப்படின்னா அவங்க லைஃப்பில் நீங்கள் நாளை பின்ன எத்தனை வருஷம் இருந்துட்டு போகிறீங்கன்னு தெரியும், ஆனால் என்றைக்குமே அவர் இருப்பார், அவரை பிடிச்சிக்கிடுவாங்க. அப்போ எது புத்திசாலித்தனம்? யாரை காமிக்கிற புத்திசாலித்தனம்? தேவனை காமிக்க. ஏன்னா அவர் தான் இன்டர்னல், அவர் தான் சர்வ வல்லமையுள்ளவர், அவர் தான் எல்லாவற்றிலும் பெரியவர். சும்மா என்னையே டிபெண்ட் பண்ணி நான் வளர்த்தேன்னா அதுக்கு டிசப்பாயின்மெண்ட் தான் வரும். அப்போ யாரை டிபெண்ட் பண்ணி வளர்க்கணும்? தேவனை டிபெண்ட் பண்ணி கிவ் இட் டு காட். எதனால அவரை நம்ப, அவர்கிட்ட கொடு, அவர்கிட்ட ஜஸ்ட் சரண்டர் பண்ணிட்டு நீ பேசாமல் இரு. அவர் என்ன சொல்கிறா அதை கேளு, அதில் நீ போ, எப்பொழுதும் சக்ஸஸ். இன்னொரு வசனத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கேரக்டர் எடுத்து பார்ப்போம். அது யார் அப்படின்னா, உங்களுக்கு ஏற்கனவே நம்ம நிறையா சொல்லியிருக்கேன். யோசபாத் அப்படின்னு ஒரு கிங். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது யோசபாத்தை பற்றி? யோசபாத் யார்? ராஜா. நானும் நீங்களாம் ராஜாலாம் கிடையாதுங்க. பெரிய நாட்டுக்கு ராஜாவாலாம் இருந்து அத்தனை ஏக்கர் நிலம் அவ்வளோ எல்லாம் என் கண்ட்ரோலில் தான். அப்படிலாம் இருந்தால் நான்லாம் சர்ச்சைக்கு வந்திருக்க மாட்டேன் அப்படிங்கிறீங்களா? சரி. ஆனால் இந்த யோசபாத் ராஜா வந்து எப்படி தூரம் எப்படி தேவனை அப்படியே நம்புறாரு. கிவ் இட் டு காட், தேவன்ட்டு அப்படியே கொடுக்குறது, எவ்வளோ சூழ்நிலைகள் ஒஸ்ட்டாக இருந்தாலும் அப்படியே நம்புறது, இது எல்லாம் பண்ணுறாருங்கிறத, எப்படி ஜெயம் எடுத்தாருங்கிறத உங்களை வாசிக்க வருவேன். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க. 2 நாளாகமம் 20. இப்போ எதிர்த்து வருது உங்களுக்கு. எப்பயுமே எதிரிகள் எதிர்த்து தான் வருவாங்க. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ சூழ்நிலை எதிர்த்து வருது. அது மாதிரி பெரிய அளவிற்கு அவனுக்கு எதிர்ப்பு. 1 படிங்க. புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோடே அம்மோனியருக்கு அப்புறத்திலுள்ள மனுஷரோடும் கூட யோசேபாத்திற்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள். யார் யாரெல்லாம் வந்தாங்க போட்டிருக்க? மோவாப் புத்திரர். சிலர் வந்து யோசேபாத்தை நோக்கி, உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சீரியாவிலிருந்து வருகிறார்கள். எங்க இருந்து வராங்க? எவ்வளவு பேர் வராங்க? ஏராளமான. அங்கிருந்து சீரியாவிலிருந்து வந்துட்டு இருக்காங்க. ஏற்கனவே மோவாப் புத்திரர் அம்மோன் புத்திரர் அவர்களோட அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரோடும் சொல்லிட்டாங்க. அதெல்லாம் கணக்கு போட்டா ஏதோ 100 பேர் இல்லை 1000 பேர் இல்லை, இங்க ஏராளம்னு சொல்லிட்டீங்கனாலே நீங்க கணக்கு யோசிச்சுக்கணும். யாருக்கு எதிராக வராங்க? இஸ்ரேலின் ராஜாவாகிய யோசபாத்துக்கு எதிராக வர்றாங்க.
இதோ அவர்கள் எங்கேதியாகிய ஆசோசோன் தாமாரில் இருக்கிறார்கள் என்று இடத்துல இருக்காங்கன்னு சொல்லி இவருக்கு இன்ஃபர்மேஷன் வருது. இப்போ மாதிரிலாம் ஃபோன் பண்ணி ஹலோ கிங் அங்கே தான் வந்துட்டு இருக்காங்க, நாங்கள் ரேடாரில் பார்த்துட்டோம், இங்கேருந்து நம்ம ட்ரோன் அடிச்சிடலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த காலத்தில் எதுவுமே கிடையாது. இப்போ நடக்கிற போரெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு தானே இருக்கீங்க. ட்ரோனை வச்சு அடிச்சு டொம்மு போகிறான். காரில் போயிட்டு இருக்காங்க, அந்த 10 கார் போகுது, நடுவில் அந்த கார் போயிட்டு இருக்கு, அதுக்கு மட்டும் ஸ்பாட் வச்சு அடிச்சு தூக்குறாங்க. அவ்வளோ பயங்கரமாக போயிட்டுருக்கு. அப்போல்லாம் அந்த எதுவுமே கிடையாது. அப்போ இவருக்கு இன்ஃபர்மேஷன் வருது, எங்கேயோ ஆள் வர்றாங்களோ இல்லை ஓலை வருதா அதெல்லாம் தெரியல. இப்போ என்ன நடக்குது பாருங்க. அப்பொழுது யோசபாத் பயந்து பயம் வர்றது சகஜம்தான். இப்போ கூட நீங்கள் உங்கள் சூழ்நிலையில் பயப்படுறீங்களா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் என்ன செய்யணும்? கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தார். அல்லேலூயா. இதுதான் கிவ் இட் டு காட். கர்த்தரை தேடுறது, கர்த்தரிடத்துல கொடுக்கறது. இங்க அழகா போட்டிருக்கு பாருங்க, கர்த்தரை தேடுகிறதுக்கு சீக் த லார்ட். எல்லாரையும் ஒருமுகப்படுத்துறான். அவன் மட்டும் தேடல, இந்த நாட்டு ஜனங்கள் எல்லாரும் ஒருமுகப்படுத்தான். ஏன்னா அவனுக்கு தெரியும், எப்ப நான் ராஜாதிராஜா ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் என்னையே ஆட்சி பண்ண எங்களுக்கு சான்ஸ் கொடுத்து ஓட்டிட்டு இருக்காரு. எனக்கு வேணும்னா உதவி நான் அவர்கிட்ட கேட்க போறேன். நம்ம எல்லாருக்கும் அவர் தான் ராஜா, இஸ்ரேலின் ராஜா, தேவன், அவரை நோக்கி போவோம் வாங்கன்னு சொல்லி ஃபஸ்ட்டு பயம் வருது. ஆனால் அடுத்த ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறான். எத்தனை பேர் இந்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறோம்? அதான் மேட்ரு. சிலர் என்ன பண்ணுவோம், பயப்பட்டு அவிசுவாசம் வந்து தேவனை விட்டே ஓடிடுறாங்க. பயந்து அப்படி மொத்தமாக அந்த பிரச்சனை என்ன பண்ணிடுறாங்க, பிசாசு கையில் கொடுத்துட்றாங்க. இல்லை பயந்து என்ன பண்ண தப்பாக முடிவெடுத்து அதை இன்னும் கொஞ்சம் அதிகமாக டஃபாக மாற்றிடுறாங்க. ஆனால் இங்கே பயம் வருது. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, கர்த்தரை தேட, சீக் காட், அவரிடத்துல எல்லாத்தையும் போய் கொடுக்க, எல்லாரையும் ஒருமுகப்பட்டு உபவாசம்னா இப்படி இருக்கணும். நம்ம என்ன நினைக்கிறோம், நாளையிலேருந்து காலையில் 1 மணி நேரம் ஒரு 4 இட்லி சாப்பிட கட் பண்ணிட்டு நாளைக்கு எதாவது நடந்துடும். அந்த உபவாச நேரம் எதை காமிக்குது? உபவாசங்கள் எதை காமிக்குது? என்னை நான் வெறுமைப்படுத்தி தேவனை எனக்குள்ள நிரப்புவதற்கான நேரம். சாப்பாடு மட்டும் எம்டி பண்ணுறது இல்லைங்க, இருதயத்தையும் தேவையில்லாத எல்லாத்துலேருந்து தூக்கி எம்டி பண்ணி நீங்கள் என்னை நிரப்புங்க அப்படி சொல்லி விட்டு கொடுக்கறது தான் உபவாசம். அதுதான் உபவாசத்துக்கான அர்த்தம். சும்மா பட்டினி கிடந்துட்டு ஆமாம் 4 இட்லி சாப்பிடலாம், உலகத்தில் என்ன பெரிய பஞ்சமாக போயிட போது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் சாப்பிட்றதுனால அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இருதயத்தில் உபவாசம் இருக்கிறீங்களா, உங்கள் இருதயத்தில் தேவையில்லாத விஷயங்களெல்லாம் கலைந்து போட்டு தேவ சித்தம் நிறைவேற விட்டு கொடுக்குறீங்களா, அதுதான் ரியலான ஃபாஸ்டிங். நிறைய பேர் நானும் எவ்வளோ ஃபாஸ்டிங் இருந்து பார்க்குறேன், ப்ரேயர் பண்ணி பார்க்குறேன், நடக்க மாட்டேங்குதுன்னா இந்த மாதிரி பண்ணுறீங்களான்னு யோசிச்சு பாருங்கள். சிலர்லாம் அவங்க வாட்டில் பட்டினி இருப்பாங்க, ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதான் செய்து அதையே நடக்கும்படி விடாப்படியாக ஜெபம் பண்ணுறாங்க. அது என்ன ஜெபம் தெரியுமா? அதான் வந்து என்ன சொல்கிறது, பசங்கள்லாம் அடம் பிடிச்சா என்ன சொல்லுவோம், அடங்காப்பிடாரி, கேட்கவே மாட்டேங்க சொன்ன பேச்சு, அட்டமெண்ட்டுன்னு. இது அட்டமெண்ட் ப்ரேயர் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு இதான் வேணும் ஆண்டவரே, எனக்கு இதை நீங்கள் பண்ணி கொடுத்துருங்க, ஆமேன் ஆமேன் ஆமேன், அடமெண்ட். அவங்களெல்லாம் பற்றி நம்ம என்ன சொல்கிறோம், இது ரொம்ப அடமெண்ட் செயல். சில நேரம் என்ன பண்ணுது, ஐஸ்கிரீம் வேணும், சாக்லேட் வேணும்னா ரோட்டில் கூட பிறலுது. இந்த மாதிரிலாம் நிறைய பேர் சர்ச்சில் பிறண்டுட்டு இருக்காங்க. அது தேவ சித்தமா? இல்லை தேவன்கிட்ட கொடுப்போம், அவர் என்ன சொல்யூஷன் கொடுக்குறாரோ அதில் போவோம் அப்படின்லாம் இல்லை. அவங்களே ஒரு 4 விஷயத்தை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது, அதே அவர்கிட்ட கேட்டு ஃபிக்ஸ் பண்ணால் அது நடக்கும். தேவ சித்தமாக இருந்தால் 100% நடந்தே தீரும். எத்தனை தடைகளை தாண்டினாலும் நடக்கும். இவங்களே சில விஷயம், இந்த பொண்ணு தான் எனக்கு ஆண்டவரே எப்படியாவது அடமெண்ட்டு, இந்த பையன் தான் எனக்கு வேணும் ஆண்டவரே எப்படியாவது அடமெண்ட்டு, இந்த இடத்துல இந்த ப்ராப்பர்ட்டி எனக்கு வேணும் அடமெண்ட்டு, இந்த டிகிரி படிக்கணும் அடமெண்ட்டு, இந்த மாதிரி எத்தனை விஷயங்கள் அடமெண்ட்டாக இருக்கும். ஆனால் அப்படி இல்லை. நீங்கள் அவர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கும்போது உங்களுடைய விஷயத்தை விட, உங்களுடைய திங்கிங்கை விட, உங்களுடைய ரிசல்ட்டை விட அது பெஸ்ட்டாக இருக்கும். நான் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் செய்கின்றேன், நினைத்ததற்கும் மேலே ஆசீர்வதிக்கின்றேன் பாட்டு பாடணும் பார்த்தீங்களா, அந்த லெவலில் நீங்கள் ரிசல்ட்டை பார்க்கலாம். ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம விரும்பினது செய்ய முடியாத மாதிரி என்னமோ நம்மளை வந்து தேவன் கண்ட்ரோல் பண்ணுறாரோ, நமக்கும் நம்ம செல்ஃபான ஒரு டிசைர்ஸ் இருக்கக்கூடாதா அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். ஆனால் ஒரு சில விஷயங்களை நீங்கள் இப்படி ப்ராக்டிஸ் பண்ணி, ஒன்று நீங்கள் நினச்ச மாதிரி சில விஷயங்கள் செஞ்சு பாருங்கள், இல்லை கொஞ்சம் அடி வாங்கிட்டு ஆண்டவர்கிட்ட ஒப்படைச்சு பாருங்கள், நீங்களே முடிவுக்கு வந்துடுவீங்க எது பெஸ்ட்டுன்னு சொல்லி. இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் டைம் எடுத்து கூட நீங்களே உங்கள் சைடில் போய் ஆண்டவரே அப்படி சொல்லிட்டு போங்க. அங்கே சில விஷயங்களை பார்ப்பீங்க. இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் கையில் கொடுத்துட்டு உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். அதுலேயும் போய் பாருங்கள், நீங்களே ஒரு முடிவுக்கு வந்துடுவீங்க. இதெல்லாம் ஒரு 40 வயசு 50 வயசுக்கு மேலே எல்லோரும் மெச்சூரிட்டிக்கு வருவாங்க. ஆனால் நீங்களாம் சீக்கிரமாக முடிவு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது. எத்தனை பேர் அப்படி சொல்கிறீங்க? ஆமாண்ணா. இங்கே யோசபாத் ராஜாவுக்கு நல்ல ஒரு சண்டே கிளாஸ் டீச்சர் கிடச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், நல்ல ஒரு சபை கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன், நல்ல ஒரு பிரசங்கங்கள்லாம் கிடச்சிருக்கும். அப்படிலாம் வளர்ந்ததுனால தான் இந்த மாதிரி ஒரு வார் அப்படின்னு வர்ற நேரத்தில் இப்படி முடிவு எடுக்க முடியுது.
இப்போ நான் படிக்கிறது நமக்கு ஈஸிங்க, ஏன்னா நான் என்ன முடிய போகுது நமக்கு தெரிஞ்சிடும். எப்படி பார்த்தா பைபிளில் கரெக்டாக தானே போட்டிருப்பாங்க, ஆசீர்வாதமாக தான் இருந்திருப்பாங்க. அந்த சுச்சுவேஷனில் நீங்கள் உட்காந்துருக்கும் போது தான் தெரியும். ஒன்றுமே பிரயாசம் இல்லை, ஒருத்தன் வந்து சொல்லிட்டா அங்கே வந்துட்டாங்க ஏராளமான பேர் உங்களை அடிக்க. நம்ம அட்லீஸ்ட் என்ன கேட்போம், நம்மகிட்ட ஏதாவது கொஞ்சம் ஆளாக இருக்காங்களாப்பா, பாதுகாப்புக்கு நம்மகிட்ட ஏதாவது ஆயுதங்கள் இருக்கா கேட்போமா இல்லையா? ஆனால் ஃபஸ்ட்டு டிசிஷன் என்ன எடுக்கிறார் யோசபாத்து? எல்லாரும் கர்த்தரை தேட ஒருமுகப்பட்டு உபவாசம் ஜெபிக்கிறாங்க. வாட்ட ஒரு அருமையான ஒரு விஷயம். ஏன்னா ஒரு ராஜாவுக்கு தெரியாத விஷயங்களே கிடையாது. பணம், அதிகாரம் எல்லாமே இருக்குது. இப்படி செய் அப்படி செய்யணும் 1000 விஷயங்கள் சொல்லலாம். அமைச்சர்கள்ட்ட கேட்டால் 1000 ஐடியாஸ் கூட கொடுப்பாங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயத்தான் அவர் செய்கிறாரு, கர்த்தரை தேட எல்லாரையும் ஒருமுகப்படுத்தி உபவாசம் பண்ணுறார். இதை தான் சொல்கிறேன், கிவ் இட் டு காட். வாரே கொடுக்குறாருங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற சின்ன பிரச்சனையை கொடுக்கலாமா இல்லையா? பக்கத்தில் வீட்டில் போர் நடந்துட்டுருக்கா, போரே நடந்தாலும் பிரச்சனை இல்லை, அவர்கிட்ட ஈஸியாக கொடுங்க, ஈஸியாக வெற்றியை பெறுங்க. ஹல்லேலூயா. சில நேரங்கள் போர் மாதிரி தான் வீட்டில் போயிட்டுருக்கோம். எங்க அங்கங்கே அவன் நாட்டுக்குன்னு அடிச்சு வீட்டுக்குள்ளேயே போர் போயிட்டுருக்குங்க. எதிரணி கூட்டணி எல்லாம் எங்கள் வீட்டுக்குள்ளே தான் இருக்குது. நாங்கள் அப்படி அடிச்சிட்ருக்கோம், வெளியில் தெரியாது. வெளியில் வந்தால் மட்டும் அப்படி அம்மையே நல்ல இல்லையா டீசெண்டாக வந்துடும் அப்படிங்கிற மாதிரி கூட இருக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவர்கிட்ட கொடுங்க. யோசபாத் அப்படி கொடுத்தாரு. அப்போ பாருங்க 4 அப்படி யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்தில் சகாயம் தேட கூடினார்கள். சகாயம் தேடனா என்ன? உதவி பெற கூடி வர்றாங்க. யூதாவில் உள்ள எல்லா பட்டங்களும் வந்து கர்த்தரை தேட வந்தார்கள். அப்பொழுது யோசபாத் கர்த்தருடைய ஆலயத்தில் புது பிரகாரத்துக்கு முகப்பில்லை யூதா ஜனங்களும் எருசலேமும் கூடின சபையிலே நின்று இங்கே ஒரு அருமையான ஒரு பிரேயர் பண்றாரு பாருங்க. எங்கள் பிதாக்களின் தேவனாகிய, பாருங்க நம் தேவனை பற்றி அறிவு வரணும். எங்களுடைய தாத்தா பாட்டி எல்லாருக்கும் நீங்கள் தான் தேவன், இந்த உலகத்தை படைச்ச தேவன் நீங்கள், சர்வ சிருஷ்டிக்கு எஜமானர் நீங்கள் அப்படி சொல்லிட்டு போறாரு. பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவோ தேவரீர், ஜாதிகளுடைய ராஜ்யங்களை எல்லாம் ஆளுகிறவர். பாருங்க, நீர் எல்லாத்தையும் ஆளுகிறீங்க. நான் ஒன்லி இஸ்ரவேலை மட்டும் ஆளலாம். ஆனால் நீங்கள் யாரு? இந்த எதிர்த்து வரான் பார்த்தீங்களா, அம்மோனியர், எமேரியர், அவங்களே நீங்கள் தான் ஆண்டுட்டு இருக்கீங்க ஆண்டவரே. ஆனால் அவங்களுக்கு தெரியாது. எத்தனை பேருக்கு புரியுது? உங்களை எதிர்த்து நிறைய பேர் வேலை செஞ்சுட்டு இருக்காங்கல்ல, அவங்களே அவர் தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. எத்தனை பேருக்கு நான் சொல்கிற புரியுது? சில விஷயங்கள்லாம் ஓன்னு வர மாதிரி இருக்க, தேவன் இப்படி தான் பிடிச்சிருக்காரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பிடிச்சி தான் வச்சுருக்காரு. எல்லாமே அவர் கண்ட்ரோலில் தான் இருக்குது. அவர் கிருபை இருக்கிறனால வண்டி ஓடிட்டுருக்கு. இல்லை ஓவராக போச்சுன்னா ஒரே அமுக்கிறதுக்கும் அவருக்கு அத்தாரிட்டியும் இருக்குது, கண்ட்ரோலும் இருக்குது. மறந்துடாது. ஏதோ அவர் ஹெல்ப்லெஸ்ஸாக சிலுவையில் தொங்கிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நினைக்காதீங்க. இவர் இப்போ அது எப்படி இருக்கிறாரு? யோவான் பார்க்குறாரு இல்லையா, அந்த தேவனை பார்த்து செத்தவனை போல விழுந்தேன். அந்த தேவனை பற்றி தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஹல்லேலூயா. அப்போ இங்கே பாருங்க, பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவோ, எல்லாருமே சேர்ந்து படிங்க. தேவரீர் ஜாதிகளுடைய ராஜ்யங்களை எல்லாம் உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும். அவர்கிட்ட கரத்தில் என்ன இருக்கா? மைட்டி பவர். சிஎம்ஏ ஒரு சைன் போட்டாருன்னா அவர் கரத்துக்கு பவருக்கு செல்லுபடி ஆகுமா இல்லையா தமிழ்நாட்டில்? அப்போ இந்த மொத்த உலகத்தையும் படைத்த கரம் எப்படிப்பட்ட கரம்? அவர் கரத்தில், வேதவசனம் சொல்லுது ஏசாயால, நம்ம இப்படி தண்ணி இப்படி எடுத்தோம் கரத்தில் அப்படின்னா இவ்வளோ ஒன்று தண்ணி வரும். ஆனால் அவர் இப்படி தண்ணி எடுத்தாருன்னா பூமியில் இருக்கிற மொத்த தண்ணியும் கரத்தில் இருக்குமா? ஹல்லேலூயா. நம்ம ஒரு தராசு போட்டு நிறக்கிறோம் அப்படின்னா இங்கிட்டு 1 கிலோ தக்காளி, இங்கிட்டு 1 கிலோ உருளைக்கிழங்கு வேணால் வைக்கலாம். ஆனால் ஒரு சைடில் பருவதமாக, ஒரு சைடு வந்து மலைகளாம். அவர் ஒரு தராசு வச்சுருக்காரு. அந்த கரத்தை பற்றி இங்கே பேசிகிட்டு இருக்கோம். அப்புறம் ஒரு அளவுகோல் வச்சுருக்காரு, நம்மெல்லாம் ஸ்கேலை வச்சு அளப்போம். அவர் ஒரே ஒரு அளவு தான் வச்சுருக்காரா, மொத்த உலகத்தையும் அளந்துருவாராம், ஒரே ஒரு ஸ்கேல். அப்புறம் வந்து உலக்கு வச்சுருப்போம் நம்ம வீட்டில், படி எழுகிற உலக்கு. அவர் ஒரு உலக்கு வச்சுருக்காராம், பூமியில் இருக்கிற மொத்தமானே அதில் அளந்துருவாராம். அந்த தேவன் தான் உங்கள் தேவனுங்க. அந்த கரத்தை பற்றி தான் இங்கே யோசபாத் நல்லா தெரிஞ்சு வச்சுருக்காரு. நம்ம அப்படியே ஆணி பாய்ந்த கரம், ஆணி பாய்ந்த கரம். அவர் ஆணி பாய்ந்த கரம் ஒரு தடவை தான். ஆனால் இவர் இப்போ ராஜாதி ராஜாவாக இருக்கிறாரு. அந்த ஒரு கரத்தில் ஒரு சுண்டு வரல லைட்டாக அப்படி அசைச்சாலே உங்கள் வாழ்க்கையில் போதுமானவுக்கு ஆசீர்வாதம் கொட்டுன்னா அவரே உங்களை இருக்கிறாருன்னா அப்புறம் என்னங்க வேணும்? யோசபாத்துக்கு வந்து அந்த பாக்கியம் கிடையாது, ஆண்டவர் கூட இல்லை. ஆனால் இன்னைக்கு யார் கூட இருக்கிறாரு? இவ்வளோ ஒரு சந்தோஷம். அது யோசபாத். ஆனாலும் அவரை தேடி எல்லாரும் சேர்ந்து போகிறாங்க. அப்போ சொல்கிறார், உங்களுடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரம் இருக்கு, ஒருவரும் உம்மோட எதிர்த்து நிற்க. இதெல்லாம் தயவுசெய்து நல்லா மைண்டில் எடுத்து வச்சுக்கோ. நானே இருக்கிறேன், நானே ஒரு அப்பாவி, நானே ஒரு ஆமாங்க, நான்லாம் மைனாரிட்டி.
இவருக்கு எதிர்த்து எதுவுமே நிற்க முடியாது. அப்படிப்பட்டவரோட பிள்ளைன்னா அப்போ உங்களுக்கு எதிரான எப்படி வாய்க்கும்? வரும் பிரச்சனை, ஆனால் வாய்க்காது. அது ஒரு வழியாக வந்தால் 7 வழியாக ஓடி போகிறதெல்லாம் தலை தெறிக்க ஓடுறதுன்னு அர்த்தம், பிடுங்கிட்டு ஓடுறதுன்னு அர்த்தம். இத்தனை பேருக்கு புரியுது? தயவுசெய்து இந்த ரொம்ப நம்மளை தாழ்த்துறோம் அப்படிங்கிறதுனால தேவனை ரொம்ப தாழ்வாக மதிப்பிட்டுறாதீங்க. அவர் சிலுவையில் அடித்த வலி ரத்தத்தெல்லாம் கொடுத்து உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணதுனால அவர் ஒன்றும் இல்லாதவர், கையாலாகாதவர், எப்போ பார்த்தாலும் அவர் அடி வாங்கிட்டே இருப்பார், எப்போ பார்த்தாலும் இந்த மக்கள் என்ன சொன்னாலும் பேசாமல் மன்னிக்கிறேன்ட்டே இருப்பார் அப்படின்னு மாத்திரம் நினச்சா அது ஒரு சைடு தான். அந்த வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ ஒரு குணத்தில் மாற்றம் இல்லை, ஆனால் அவருக்கு இருக்கிற அத்தாரிட்டி வேறு, பவர் வேறு. அவர் மறுபடியும் எல்லாத்தையும் ஜெயித்து எல்லாவற்றுக்கும் மேலே உட்கார்ந்துருக்காருங்கிறத மறந்துடாதீங்க. விக்கிரகங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா மற்ற இடங்களெல்லாம் காமிக்கிறாங்க, நாக்க தொங்க போட்டு ஒரே மிதி, அந்த காலு கீழே ஒரு மண்டை கிடக்கு. பார்த்துட்டு தானே இருக்கீங்க, நான் ஒன்றும் புதுசு சொல்லலை. அப்படியே அருவாள் இதெல்லாம் பார்த்தாலே பயமாக இருக்கே, இதைத்தான் கும்பிடணுமா? ஆமாம் கும்பிட, இல்லைன்னா ஒரே உடனே வெட்டிடுறோம். 2 நாளைக்கு முன்னாடி சோசியல் மீடியாவில் பார்த்தேன். அப்படியே அவங்களுக்கு வருதான் இந்த ஒரு வயசு பொண்ணு, அந்த பூசாரிக்கு இது வருதான், அந்த இது ஸ்பிரிட்டு இங்கே கடிக்கிறாங்க பாருங்கள். இங்கே அது கடிச்சா அவங்களுக்கு ஆசீர்வாதமா? அப்படி யாரை பிடிச்சி கடிக்கிறாங்களோ அவங்க பயம், ரத்த காட்டேரியா உருவில் உழுகிற ரத்தத்தை குடிச்சிருவாங்களோ. நல்ல வேலை குடிக்கல, கடிச்சிட்டு ஒரு ஃபோர்ஸாக கடிச்சிட்டு விட்டுறாங்க. அதுக்கு அந்த பிள்ளைக்கு ஏதோ சரியாயிடுச்சு அப்படிங்கிறாங்க. போடி, நல்ல வேலை, நல்ல தேவன்ட்ட மாட்டினோம். இது என்னை கடிக்க மாட்டாங்களா, உன்னே கடிக்க மாட்டாங்களா, அங்கே வரிசையில் நிற்கிறாங்கங்க. அப்புறம் தேங்காய் எடுத்துகிட்டு வர்றாங்க, யார் தலையில் உடைக்கிறாங்கங்கிற. இந்த வரே நம்மலாம் தாங்காது வண்டி, தாங்குவீங்களா? நம்ம டம்முன்னு அது நேர்த்திக்கடன். அப்புறம் ஏறி மிதிச்சுட்டு போகிறாங்க. என் மேலே நல்ல வேலை மிதிச்சிட்டாங்க. பயமாக இருக்கும், ஒவ்வொரு நிமிஷம் உயிரை கையில் பிடிச்சிருக்கிற மாதிரி பார்க்குறதுக்கே நமக்கு. அவங்களாம் நினச்ச உண்மையிலே பரிதாபமாக இருக்குங்க. இறக்கமாக, ரொம்ப இறக்கம் அதிகமாக வருது. இதனால தேசத்துக்காக அதிகமாக இப்போ ஜெபிக்க போகிறோம். உண்மையிலே ரொம்ப கஷ்டம். ஆனால் ஆண்டவர் இங்கேருந்தெல்லாம் எங்களை கொண்டு இப்போ வச்சுருக்கீங்களே. எங்கள் முன்னோர்கள்லாம் ஒருவேளை அந்த காலத்தில் அப்படி இருந்திருப்பாங்க. ஆண்டவரே சோத்திரம்னு சொல்லிகிட்டு இருக்கோம். எங்கள் ரிலேஷன்ஸில் நிறைய பேர் இருக்காங்க மாறாதவங்களாம். சோத்திரம் ஆண்டவரை, பிரிச்சிட்டீங்க ஆண்டவரே, நன்றி அப்படின்னு. இதில் நான் சொல்கிறது ரொம்ப கம்மி. அதுவும் அந்த கடிக்கிறதெல்லாம் பார்த்துட்டு என்னால் தாங்க முடியல. சுற்றி இருக்கிறவனும் ஒரு சிலர்லாம் சிரிக்கிறாங்க, ஆனால் சிரிச்சேன்னு அவளை சபிச்சிருவாங்க உங்களை. இப்படியெல்லாம் ஆசீர்வாதம் வாங்குறாங்க. ஆனால் இங்கே பாருங்கள், நம்ம தேவன் எவ்வளோ அருமையாக எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டு, அவர் சிலுவையில் எல்லாத்தையும் பட்டு அவர் எல்லாத்தையும் ஜெயிச்சுட்டு நான் உன் கூட தான் இருக்கிறேங்கிறார். இது புரிய மாட்டேங்குது. ஆனால் இந்த தேவன் எல்லாருக்கும் சொந்தம். அதை புரியாமல் இப்படி இருக்காங்களே. அதனால தான் பாருங்கள், அதிகமாக சுவிசேஷம் சொல்லணும், அதிகமாக நம்ம 4 நல்ல காரியங்களை செய்யணும். இவங்க மட்டும் எப்படி அப்படி இருக்காங்க, இவங்களுக்கு மட்டும் எப்படி இந்த வாழ்வு அப்படின்னு நம்மளை பார்த்து ஆண்டவரை புரிஞ்சுக்கிறவங்க. அப்போ இங்கே என்ன நடக்குது? ஒருவரும் மோடி எதிர்த்து நிற்க கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே இதில் பாருங்கள் 20 12 படிங்க. அப்படி தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வர்றாரு. அவர்களை நீ நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றான். இதுதான் பாருங்க, கிவ் இட் டு காட். ஓப்பனா ஒத்துக்கிறணும். ஆண்டவரே, எங்களுக்கு பலன் இல்லை, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, எதிர்த்து வர்றது பெருசா இருக்கு, நான் உன் கையில கொடுத்துறேன். ஜஸ்ட் இதான் உங்களை எதிர்பார்க்குறார். உனக்கு அறிவு இல்லையா? வீட்டில் திட்டம், உன்னையெல்லாம் பெற்றதே வேஸ்ட்டு. உன்னை பெற்றுக்கு 4 எருமை மாடை பெற்றிருந்தா கூட அதை வச்சு நேரம் நானும் பிஸ்னஸ் பண்ணியிருக்கலாம். நம்மளாம் திட்டே வாங்காத மாதிரி அப்படி மெயின்டைன் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் தேவன் ஒரு நாளும் படைச்சிட்டு உன்னையெல்லாம் ஏன் தான் படைச்சணும் அப்படிலாம் சொன்னதே கிடையாது. நான் ஆண்டவருக்கு கோடி நன்றி சொல்லித்தரேன். அதுக்கு எத்தனையோ பேர் கல்யாணம் பண்ண கணவன் சொல்லலாம், உன்னை கல்யாணம் பண்ணது வேஸ்ட்டு, எங்கள் வீட்டில் 1000 பொண்ணு பார்த்தாங்க. மனைவி சொல்லலாம், உன்னை கல்யாணம் பண்ணதே வேஸ்ட்டு. பிள்ளைகள் சொல்லலாம், உங்கள் வீட்டில் பிறந்ததுக்கு நாங்கள் எங்கேயோ பிறந்திருக்கலாம். அடுத்து நீங்கள் சொல்லலாம், உன்னைய பெற்றதுக்கு 4 எருமை மேலே பெற்றிருக்கலாம், இல்லை பெறாமையாக இருந்திருக்கலாம், கல்யாணம் முடிக்காமல் இருந்திருக்கலாம். இப்படிலாம் 1000 விஷயங்கள் நமக்கு தோணுது, ஏன்னா தாங்க முடியாத சில விஷயங்கள். ஆனால் ஒரு நாளும் நம்ம இவ்வளோ பிரச்சனைகள் பண்ணியும் இவ்வளோ தொந்தரவு கொடுத்தோம், அவரை கொஞ்சம் கூட கண்டுக்கிறாமல் மதிக்காமல் இருந்தாலும் உன்னைய படித்தது வேஸ்ட்னு ஒரு இடத்துல கூட அவர் சொல்லலையேங்க. இத்தனை பேர் இதை நினச்சும் போது நன்றி செலுத்திருக்கிறீங்க. நம்ம தான் ஆண்டவரே என்னை ஏன் படிச்சிங்கன்றோம். ஆனால் அவர் ஒரு நாளாவது, நான் சொல்கிறேன், யாராவது அப்படி சொல்லியிருக்காரா? உன்னைய படித்ததுக்கு இல்லை நீ இருக்கிறதே வேஸ்ட்டு, நாளைக்கே உன்னை போட்டு தெரியலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட சொல்லியிருக்காரா? நம்மளே டவுனாக போய் உட்கார்ந்தாலும் என்னை பிரியமானவர், உன்னில் பழுதொன்றும் இல்லை.
நீ என் கண்ணின் கண்மணி, நீ எனக்கு எவ்வளோ முக்கியம், சிலுவையை பாரு, நீ எனக்கு வேணும். ஒருவேளை 99 ஆடுகள் இருந்தாலும் தொலைஞ்சு போன நம்மளை தேடி வந்து மீட்கிறவருக்கு ஓயாத தேவனாக இருக்கிறார். என்னை மீட்கிறதுக்கு தன் உயிரையே கொடுத்து உயிர் தெளிந்து, இதுக்கு நான் ஒருத்தம் கிடையாது. எத்தனை பேர் இதை நினச்சி பார்த்துருக்கீங்க? ஆனால் அவர் அந்த வார்த்தையை சொன்னாதாங்க அதில் அர்த்தம் இருக்குது. சுற்றி இருக்கவங்க யார் சொன்னாலும் பெருசாக நினச்சிக்கிறாதீங்க, நீ எல்லாம் வேஸ்ட்டு, உன்னையெல்லாம் இதுக்கு பண்ணுறக்கணும் அப்படின்னு. அவர் சொல்கிறதுக்கு ரைட்ஸும் இருக்குது, அர்த்தம் இருக்குது. ஆனால் அவர் சொல்ல மாட்டேங்கிறார். அவர் இப்படி தான் சொல்கிறாரு, you are so precious to me, நீ எனக்கு வேண்டும், நீ எனக்கு அருமையானவள், நீ என் பார்வைக்கு இனிமையானவள், நீ என் விலை மதிப்பில்லாத பொக்கிஷங்கிறத என் உயிரையே கொடுத்து உன்னை மீட்டிருக்கிறதுல தெரியுதா? ஏதோ 10 ரூபா கொடுத்து 100 ரூபா கொடுத்து உங்களை என்ன மீட்டாரா? எதை கொடுத்து மீட்டாரு? கோல்டு கொடுத்து மீட்டாரா? வைரம் கொடுத்து மீட்டாரா? நான் சொன்னேன், இவ்வளோ பெரிய தேவன் தன்னையே கொடுத்து மீட்டார். வேத வல்லுநர்கள் சொல்கிறாங்க, ஒரு ஆள் 2 ஆள் இருந்தால் கூட அவங்களுக்காக தன் உயிரை கொடுத்துருப்பாருங்க. நீங்கள் நான் ஒரு ஆள் இருந்திருக்க எனக்காக கொடுத்துருப்பாரு அப்படின்னு நினைக்காதீங்க. ஒவ்வொருவரையும் நினைத்து அன்றைக்கி சிலுவையில் அடிக்கப்பட்டார். ஒவ்வொருடைய பேரையும் நினச்சி பார்த்து என் பிள்ளை நல்லா இருக்கணும்னு தன்னையே ஒப்பு கொடுத்தார். ஒவ்வொருவரையும் நினைத்து பாதாளம் வரை சென்றார், உயிரோடு எழுந்தார். அப்போ ஜஸ்ட் இன்னைக்கு யோசபாத் மாதிரி செய்யுங்க. பக்கத்தில் அவங்க பார்த்து சொல்லுங்கள், ஒன்றும் முடியலையா? பிரச்சனையே இல்லை, அவர்கிட்ட பேசாமல் கொடுத்துரு, அவர் பார்த்துக்குருவார். ஹல்லேலூயா. அவர்கிட்ட கொடுக்குறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னொருத்தவங்ககிட்ட போய் நம்ம அசிங்கமாக நின்னதான், பார்த்தியா இதுக்கு தான் நான் அன்றைக்கே சொன்னேன் ஒழுங்கா என் பேச்சை கேளுன்னு அப்படின்னு நமக்கு அஷேமாக இருக்கும். ஆனால் இவர்கிட்ட கொடுக்குறது யாருக்கு தெரிய போகிறது இல்லையே. நீங்கள் வாட்டும் ஒரு ப்ரேயர் பண்ண போகிறீங்க, யாருக்காவது தெரிய போகிறோம். ஆனால் வெளியில் மட்டும் வெற்றி யோசபாத் மாதிரி, பார்த்தியா நாங்கள்லாம் கிருபையானவங்க, எங்களுக்கு எவ்வளோ ஃபேவர் பார்த்தியா பாருங்கள். யோசபாத் அவ்வளோ பெரிய ராஜா. இந்த வேர்டு சொல்கிற பெரிய விஷயங்க. நீங்கள் இப்போ வார்ஸ் நடந்துட்டு இருக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கெல்லாம் ஒன்றுமே முடியல அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அந்த கிங்கை பார்த்து என்ன பண்ணுவாங்க, அந்த பிஎம்ஐ பார்த்து சிரிப்பாங்க, இதெல்லாம் சும்மா புலிகேசி ராஜா மாதிரி போல அப்படின்னு. ஆனால் இவர் ஓப்பனாக ஒத்துக்கிறாரு, தேவனே என்னால் முடியல, ஏன்னா பிரச்சனை பெருசாக இருக்குது. மேபி மற்ற ராஜா இருந்தால் ஹேண்டில் பண்ணியிருப்பாங்களோ இல்லையோ, ஆனால் நான் ஒரு அருமையான டிசிஷன் எடுக்கிறேன், உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன். எவ்வளோ மறுபடியும் அதை வார்த்தையை படிங்க. 12 அதில் செகண்ட் போர்ஷன் பாருங்கள். நாங்கள் எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக எங்களுக்கு பலன் இல்லை. பக்கத்தில் அவங்க பார்த்து சொல்லுங்க, பலனே இல்லையா உங்களுக்கு? ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து, நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு ஒன்றுமே புரியலையா? பக்கத்தில் என்ன முடிவெடுக்கணும் தெரியலையா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. நீங்கள் எங்கே மாத்திரம் பாருங்க, பக்கத்தில் சொல்ல, அவரை மாத்திரம் பாருங்கங்க. அவர்கிட்ட கொடுத்துட்டு பேசாமல் இருங்க. எப்படி காரியம் வாய்க்குதுன்னு மாத்திரம் பாருங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆண்டவர் உங்களோட பேசுகிறாரு? உங்கள்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்காரு அவர். எனக்குனே சொல்கிற மாதிரி இருக்கு, உங்கள்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்காரு, உங்கள்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்காரு. நீ இதை இப்படி செஞ்சுருக்கலாமே, அப்படி செஞ்சுருக்கலாமே, நான் அப்பா இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன், நீ பேசாமல் உட்காரு. ஹல்லேலூயா. நம்ம தான் பாருங்கள் ரொம்ப எனக்கு யார் இருக்கா, எனக்கு என்ன இருக்கா, என் சப்போர்ட்டுக்கு யார் இருக்கா, அந்நேரம் அவங்களாம் இருந்திருந்தா எனக்கு இப்படி இருந்திருக்குமே. தயவுசெய்து யாருமே இல்லாமல் நம்ம ஆரம்பத்தில் ஆண்டவர்கிட்ட வந்து நன்றி, இனி எல்லாம் சேர்ந்து சீக்கிரமாக ஏமாற்றி ஒரு 60 வயசு 70 வயசு ஆகி அப்புறம் தான் புரிஞ்சு வந்திருப்போம். சீக்கிரமாக ஆண்டவர்கிட்ட வந்து நன்றி செலுத்துங்க. சீக்கிரமாக ரட்சிக்கப்பட்டதுக்கு நன்றி செலுத்துங்க. சீக்கிரமாக எல்லா அடிகளையும் வாங்கி வேகமாக வந்ததுக்கு நன்றி செலுத்துங்க. நான் செகண்ட் போர்ஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும்னு அர்த்தம். சிலர்லாம் முடித்து உலகத்தெல்லாம் இது பண்ணி சமாளித்து ஒரு 70 வயசில் வரான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 10 வருஷம், மேபி ஒரு 100 வயசு இருந்தால் கூட 30 வருஷம். நான்லாம் அன்றைக்கே ஆண்டவரை பிடிச்சிருந்தா. இப்போ ரீசெண்டாக கூட கோவில்பேட்டில் போனப்போ ஒரு சகோதரனுடைய கணவர், அவங்க வந்து ஆர்சியில் இருக்கிறனால மாற மாட்டேங்கிறாங்க. ஆனால் அந்த சகோதரனுடைய கணவருடைய ரிலேஷன்ஸில் நிறைய பேர் இப்போ ஆண்டவருக்குள்ளே வந்துட்டாங்களாம். அப்போ சொல்கிறாங்களாம், இத்தனை வருஷம் இதே கிறிஸ்தவத்தில் இருந்து இவ்வளோ இந்த பைபிளை பற்றி தெரிஞ்சும் இப்படிலாம் நடந்திருக்குன்னு தெரியாமல் போச்சு. இதெல்லாம் எவ்வளோ அருமையான வார்த்தைகள் தெரியுமா, இது நடந்திருக்குலாம் என்னன்னு தெரியுமா, இப்போயாவது புரிஞ்சுக்கிட்டோமே நான் நன்றி செலுத்துகிறோம் அப்படி சொல்லிட்டு சொன்னாங்களாம். என்னடா இவங்கெல்லாம் எல்லாரும் இப்படி சொல்கிறாங்க அப்படி சொல்லி இப்போ யோசிக்கிறாராம். அவங்கெல்லாம் பேருக்கு கிறிஸ்தவங்களாக இருந்துட்டு இப்போயாவது இந்த வார்த்தைகள் இதைத்தான் சொல்லுது, இவ்வளோ பெரிய தேவனை தான் நம்ம நம்பிட்டு இருந்து இப்படி உட்கார்ந்துருக்கோமா? எத்தனை பேர் அப்படி சொல்கிறீங்க? நல்ல வேலை ஆண்டவர்கிட்ட வந்தேன்னு. இல்லைன்னா ரொம்ப கதை நேரம் முடிஞ்சிருக்கு. உலகத்தில் நடக்கிற இந்த விஷயம். இப்போ கூட ரீசெண்டாக ஒரு பொண்ணு சூசைட் பண்ணி வரதட்சணை கூட மேலே இறந்ததெல்லாம் பாருங்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஃபஸ்ட்டு நான் சொன்னது, ஹஸ்பண்ட் நான் பேசுவோம் சொன்னது, இதே மாதிரி எனக்கு எத்தனையோ கால்ஸ் வருது இந்த மாதிரி பிரச்சனைன்னு சொல்லி. ஆனால் இன்றைக்கி எல்லோரும் நல்லா இருக்காங்க.
இது மாதிரி யார்ட்டையா ப்ரேயர் பண்ணிடக்கூடாது அந்த பொண்ணு. ஏன்னா நாள் வரைக்கும் 3 கோயிலுக்கு போச்சான், அங்கே போட்டிருக்காங்க. ஃப்ரெண்டு இருக்கான்னு சொல்ல, ஆனால் வளர்க்கலை. கர்த்தருக்குள் பிள்ளைகளை வளர்க்குறது எவ்வளோ முக்கியம். ஆனால் அந்த பொண்ணு ஏதோ ஒன்று தெய்வம் நாள் எத்தனையோ பேர்களெல்லாம் சொல்கிறாங்க, இந்த கோயில் அந்த கோயில் அந்த கோயில் 3 கோயிலுக்கு வரிசையாக போயிருக்கு. எங்கிட்டாவது போய் சொல்யூஷன் கிடைக்குமா, அங்கே வந்தவங்களாம் பார்த்ததெல்லாம் சொல்கிறாங்க. நான் சொல்கிறேன், இதே மாதிரி ஃபுல் டிப்ரெஷனில் என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு என்கிட்ட எத்தனையோ பேர் பேசியிருக்காங்க. நான் சொல்யூஷன் கொடுத்து இன்றைக்கி எல்லோரும் நல்லா இருக்காங்க. ஆண்டவரே, ஒரு செகண்ட் இந்த உயிர் போயிடுச்சு, ஆண்டவரை தேட தெரியாமல், ஆண்டவரை பிடிச்சிக்கிற தெரியாமல், ஒரு செகண்ட் கோடிக்கணக்கில் படம் இருக்குது, என்ன வச்சு என்ன பண்ண? நீங்கள் நினைக்கிறீங்களா உங்கள் பிள்ளைகளுக்கு சொத்து சேர்த்து வச்சுட்டா நல்லா இருந்துருவாங்க, காசு சேர்த்து வச்சுட்டா நல்லா இருந்துருவாங்க? எதுவுமே காப்பாற்றாதுன்னு நான் சொல்கிறேன். ஆண்டவருக்குள்ளே வளர்க்குறது மாத்திரம்தான் உங்கள் பிள்ளைகளை காப்பாற்றும். இப்போ கொஞ்சம் சீரழிஞ்சிட்டு இருக்காங்க. அது அந்த குற்றவாளிகளை பிடிச்சி கொடுக்கறதுக்கே சீரழிஞ்சிட்டு இருக்காங்க. ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க கட்டுக்கட்டாக பணம் வச்சுருக்கான், கொடுப்பான். யார் சப்போர்ட் பண்ணுவாங்க போலீஸில்? நீங்கள் நினைக்கிறீங்க கோடி கோடியாக சேர்த்து வச்சுட்டோன்னா என் பிள்ளைங்க ஃப்யூச்சரில் நல்லா இருந்துருவாங்க. கர்த்தருக்குள்ளே வளர்க்கலைன்னா நல்லாவே இருக்க முடியாது. அவங்கள்ட்ட என்ன நகை இல்லையா, பணம் இல்லையா, பேர் இல்லையா, புகழ் இல்லையா, பயங்கரமான ஃபேமிலின்றாங்க. இந்த சைடும் சரி அந்த சைடும் சரி. மாதத்துக்கு மட்டும் 20 லட்சம் வாடகை வருதான் ஒரு மாதத்துக்கு. அந்த மாப்பிள்ளை வீட்டு சைட்லலாம் கார் 70 லட்சம் கார் வாங்கி கொடுத்துருக்காங்க. என் பிள்ளைக்கு இந்த இடத்த கொடுத்துட்டான், இந்த செஞ்செல்லாம். ஆண்டவருக்குள்ளே வளர்க்கலைன்னா இதோ அதே கதி தான். ஏன்னா எல்லாருக்கும் பாருங்கள் மனசுன்னு ஒன்று இருக்குது. அதுக்கெல்லாம் ஆண்டவரை தவிர யாராலையும் மருந்து போடவே முடியாது, அவரை தவிர யாராலையும் கம்ஃபர்ட் பண்ண முடியாது. அப்பேற்பட்ட ஒரு நல்ல தேவனை தவிர வாழ்கிற வாழ்க்கை வாழ்வே இல்லை. நான் ஃபஸ்ட்டு அந்த இன்சிடெண்ட்டை பார்த்தோன்னையும் கர்த்தருக்குள்ளே பிள்ளையை வளர்க்காமல் நீ என்ன செஞ்சு எல்லாமே போச்சேங்கிறது ஒரு விஷயம் தான் நினச்சேன். உடனே கூட வாட்ஸ்அப்லலாம் நான் ஆர்மி ஆஃப் காடில் போட்டோலாம் நினச்சேன், தயவுசெய்து எல்லோரும் கர்த்தருக்குள்ளே பிள்ளைகளை வளங்கன்னு. அப்படியே விட்டுட்டேன், எல்லாருக்கும் தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள்லாம் கர்த்தருக்குள்ளே இருக்கீங்களா? நன்றி செலுத்துங்க. என்னன்னாலும் சரி, உன் பிள்ளை படிக்கிறானோ படிக்கலையோ, பாஸ் ஆகிறனோ ஃபெயில் ஆகிற, கர்த்தருக்குள்ளே இருக்க வைக்கிறது உங்கள் பொறுப்பு. நீங்கள் எவ்வளோ பெரிய டாப் யூனிவர்சிட்டியில் படிக்க வச்சாலும் இதே மாதிரி தான். ஒரு வேலை இல்லை அப்படி சொல்லி செத்துடுறான், சூசைட் பண்ணி செத்துடுறான். இது எல்லாத்துக்கும் சொல்யூஷன் ஆண்டவரால் மட்டும்தான் கொடுக்க முடியும். கணவன் மனைவி ஏமாத்திடுறாங்க, மனைவி கணவன் ஏமாத்தி இப்போல்லாம் அசால்ட்டாக நடக்குது. நார்த் இந்தியாவில் கிட்டத்தட்ட லாஸ்ட் 5 இயர்ஸில் ஒரு 800 கேசஸ் ஃபைல் ஆகிருக்கு. எதுக்கு? கணவனை யார் போட்டு தள்ளியிருக்கா? அப்படிதான் சில இடங்களில் இருக்குங்கிற மாதிரி யோசிக்கிறீங்க. ஆனாலும் உங்கள் குடும்பம் நல்லா போயிட்டுருக்கா, கர்த்தருடைய கிருபை. ஏன்னா அதுக்கடுத்து அவங்கள கொண்டு போய் யாரும் சொர்க்கத்தில் உட்கார வைக்க போகிறதில்ல, ஜெயிலில் தூக்கி போட போகிறாங்க. அவங்க வாழ்க்கையை அடுத்து போயிட போகுது மோசமாக. ஆனால் அது புரிய மாட்டேங்குது. ஏதோ அந்த நேரத்தில் பிரச்சனை முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறாங்க, அதுக்கடுத்து பெரிய பிரச்சனைக்குள்ளே போகிறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. இத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? அப்போ இது எல்லாமே அதே மாதிரி மனைவியை கொண்டுறாங்க, கணவனை கொள்றாங்க, பிள்ளைகளை கொள்றாங்க. 2 நாளைக்கு முன்னாடி ஆர்மி ஆஃப் காடில் போட்டிருந்தேன். பிள்ளை பால் குடிக்கல, ரொம்ப இரிட்டேட் பண்ணுதுன்னு கொதிக்கிற தண்ணியில் போட்டுக்கொண்டு, என்னடா தெரியல, இதெல்லாம் புரிஞ்சுக்கிறவே முடியல. மொத்தமாகவே உலகத்துக்கு ஏதோ ஆகிப்போச்சு அப்படிங்கிற மாதிரி தான் உலகம் போயிட்டுருக்கு. நியூஸே நம்மளால் படிக்க முடியலங்க, அது எப்படி நடந்துட்டுருக்குன்னு தெரியல அதெல்லாம். அப்போ இதெல்லாம் நிறைய நமக்கு நல்லாவே புரியுது. சேட்டனிக்கான விஷயங்கள் அதிகமாகிட்டே இருக்குது. இவங்க கல்லை மண்ணை அதிகமாக ஓவராக மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுனால அது எல்லார் மேலே உட்கார்ந்து தான் இந்த கொலை வெறி, இந்த வெறுப்பு, கசப்பு இதெல்லாம் அதிகமாகிட்டே இருக்குது. அப்போ அதுக்காக தான் நம்ம ப்ரேயர் பண்ண வைக்கிறார். ப்ரேயர் பண்ணுறது நிமித்தம் கண்டிப்பாக மாற்றங்கள் வரும். ஏன்னா தேவ ஆவியானவர் அப்படி அசைவாடும் பொழுது அங்கே எல்லா பிசாசுகளும் தவிடுபடியாகும், மக்கள் அப்படியே மாறுவாங்க. இப்போ யோசபாத் பாருங்கள், எல்லாத்தையும் ஆண்டவர் கையில் ஒப்படைக்கிறாரு. அதே இதில் பார்த்தீங்கன்னா 2 நாளாகமம் 12:9 படிங்க. ஷீஷாக் எருசலேமுக்கு விரோதமாய் வந்து இல்லை அது இல்லை, சாரி, 2 கொரிந்தியர் 12:9. 2 கொரிந்தியர் 12:9. அப்போ தேவன் எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு பேசாமல் இரு, ஏனா என்ன சொல்ல வர்றாருன்னு பாருங்க. அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். பாருங்க, யோசபாத் சொல்றாரு. இப்போ யோசபாத்திட்ட தேவன் பேசுற மாதிரி என்ன சொல்றாரு? என் கிருபை உனக்கு போதும், உன்னுடைய இந்த பலவீன என்ன சொல்லிட்டார். எனக்கு பலன் இல்லை, எனக்கு ஐடியா பண்ண தெரில, எனக்கு என்ன டிசிஷன் எடுக்கன்னு தெரில, நான் எப்படி போகும்னு தெரில, எனக்கு பலனும் இல்லை, அறிவும் இல்லை, மொத்தமாக நான் ரொம்ப சோர்ந்து போயிருக்கேன், என்ன பண்ண தெரியல, நான் எல்லாத்தையும் கொடுத்துட்றேன். அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு? பலவீனத்திலே என் பலம்.
இதைத்தான் ஆண்டவர் சொல்ல வர, உன் பலவீனத்துல தான் என் பலன் அதிகமாக விளங்கும், என் கிருபை உனக்கு போதும், ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி சந்தோஷப்படும் பவுல் சொல்றார். இப்போ யோசபாத்துக்கு தேவன் டைரக்டா 2 நாளாகமம்ல என்ன ரிசல்ட் சொல்றாருங்கிறதை பார்ப்போம். 2 நாளாகமம் 20:15. இப்போ தேவன் என்ன ரிசல்ட் சொல்றாரு பாருங்க. இப்போ அதாவது அதுக்கு முன்னாடி என்ன போட்டிருக்கு பாருங்க. யஹாசியேல் என்னும் ஆசாப்பின் புத்திரில் ஒருவனான லேவியின் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கி பேசுறாங்க. சரிங்களா? சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசேபாத்தே, கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு? நீங்க அந்த ஏராளமான கூட்டம், அது பெரிய கூட்டம் தான், கடல் அலையை போல வருது, ஓன்னு வருது. ஆனா ஃபர்ஸ்ட் நீ என்ன பண்ணாத, பயப்படாமலும். யோசபாத்துக்கு மட்டும் சொல்லலங்க, அங்க இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் சொல்றாரு, பயப்படாமலும் என்று. யார் சொல்றா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களுக்கு சொல்றாரு. பயப்படாதீங்க, கலங்காதீங்க. யார் சொல்றாங்க? சிஎம் சொல்றாரா, பிஎம் சொல்றாரா? அந்த கர்த்தர் எப்படிப்பட்டவரும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி படிச்சோம் இல்லையா? அவர் கரத்துல என்ன இருக்கு? சத்துவம், வல்லமை. அவரை எதிர்த்து நிற்க யாராலும் கூடாது, அப்படிப்பட்டவர் சொல்றாரு. அடுத்து, இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, தேவனுடையது. பக்கத்துல உங்க பார்த்து சொல்லுங்க, இந்த யுத்தம். சொன்னதுக்காக கொஞ்சம் விசுவாசம் வந்துருச்சு அவங்களுக்கு? நீங்க அப்படி இல்லைங்க, அவங்க சரியா பார்க்க மாட்டேங்கிறாங்க, பிடிச்சு சொல்லுங்க, இந்த யுத்தம் உங்களுடைய இல்லை. ஏன்னா யோசபாத் யார் கையில கொடுத்துட்டாரு? அப்ப தேவன் சொல்ல, கொஞ்சம் ஒதுங்கு, என் கையில கொடுத்துட்டே இல்லை, இனிமேல் நான் பார்த்துக்கிறேன், நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கப்பா, நான் என் வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன். எவ்வளோ ஈஸியாக முடிப்பார்னு நினைக்கிறீங்க? எத்தனையோ நம்ம பழைய ஏற்பாட்டில் வாரெல்லாம் பார்த்துருக்கோம், அசால்ட்டாக முடிக்கிற தேவன் நம் தேவன். அவர் அதான் தயசே சொல்கிறாரு, தயசே நீ கொஞ்சம் அமைதியாக உட்கார்ந்து என்னையை மூவ் பண்ண விடுமா, என்னை அதில் கொஞ்சம் இறங்க விடு களத்தில், நான் முடிச்சு தரேன்ற. இப்படி தேவனை வச்சுக்கிட்டு, ஆண்டவரே நீங்கள் பேசாமல் உட்காருங்க, நான் போய் பார்த்துட்டு மூக்கடி வாங்கிட்டு வரேன், அடிக்கடி அடிச்சு வாங்கிட்டு வரோம். அது பிறகு தாங்க முடியலையே, வலிக்குது ஆண்டவரே, உன்னை யார் இப்போ போக சொன்னா? சண்டே கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பற்றி ஏற்கனவே கதை சொல்லியிருக்கேன். எது வந்தாலும் ஆண்டவர்கிட்ட போங்க, ஆண்டவரை அனுப்புங்கன்னு சொல்லி கொடுத்தாங்களாம். அப்போ வீட்டில் ஒருத்தன் வரான், திருடன் வந்தோடனே நீ என்ன பண்ணணும்? நீ போய் மூஞ்ச காட்டக்கூடாது, ஜீசஸ் நீங்கள் போங்கன்னு சொல்லணும் அப்படின்னு. அதே போல் அந்த பொண்ணை என்ன பண்ணிச்சான்? யாரோ வர்றாங்க தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஜீசஸ் சொல்லி அனுப்பிச்சிச்சான். அந்த நேரத்தில் பெரிய அளவுக்கு அவங்க சக்ஸஸ் நடந்த மாதிரி சில இந்த கதைகள்லாம் சொல்லி தருவாங்க. அதே போல் நீங்களும் பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தால் மொத்தடே கதவை திறந்துட்டு இந்தா வந்துட்டேன் அப்படின்னு போகாதீங்க. என்ன பண்ணுங்க? ஒன்று ஆண்டவரை நீங்கள் கூட வாங்க, இல்லை நீங்களே போயிருங்க, நான் பேசாமல் உட்காந்துக்கிறேன் அப்படின்ட்டு போகிறது ரொம்ப நல்லது. இப்போ அந்த தேவன் யார் கூட இருக்கிறாரு? இம்மானுவேல் யார் கூட இருக்காரு? கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறார், நான் அவரோடு இருக்கிறேங்கிற அறிவில் நீங்கள் செயல்படுங்க. அந்த இடத்துல அவர் யுத்தம் பண்ணுவதை நீங்கள் பார்ப்பீர்கள். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல. 17 பாருங்க. இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். நீங்கள் தரித்து நின்றுனா என்ன? நீங்க தரித்து நின்றுனா என்ன? எல்லாத்தையும் போட்டுட்டு எல்லாம் ரெடியா இன்று நில்லுங்க, ஆனா பாருங்க. நீங்க எல்லாம் நில்லுங்க, செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு, ஆனா அதை முடிவுன்னு ஒண்ணு இருக்குல்ல, என்ன பண்ணுங்க? அதை பாருங்க, எப்படி நடக்குதுன்னு மாத்திரம் பக்கத்தில் சொல்லுங்க, எப்படி நடக்குதுன்னு மாத்திரம் பாருங்க. ஏன் அவங்க இப்ப எல்லாத்தையும் யார்கிட்ட கொடுத்துட்டாங்களா? அதனால தேவன் இப்ப என்ன சொல்லிட்டாரு? இந்த யுத்தம் இப்ப நீ வந்து உட்காந்துக்கிட்டு ஓயின்னு போகக்கூடாது, ஜஸ்ட் நின்று. இப்ப யார் பண்ணுவா யுத்தம்? அவர் பண்ணுவாரு. நீ என்ன பண்ண? சூப்பர், வெல் டன், எஸ், 6 அடிச்சிட்டார், 4 அடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணி அவரை மகிமைப்படுத்திட்டேரு. இங்க என்ன பட்டிருக்கு? யுத்தத்தை பண்ணுகிறவர் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களை தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்காக செய்ய போறார். ஹல்லேலூயா. அடுத்து, நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள், கர்த்தர் உங்களோடே. அதுக்கடுத்து பாருங்க 21ல், அவர் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினார். அவர்கள் பாடி துதி செய்ய இன்னையிலேருந்து என்ன பண்றீங்க? கர்த்தருக்கு மேல பாரத்தெல்லாம் வச்சுட்டீங்க இல்லையா? இப்ப அவர் உங்களுக்கு என்ன சொல்லிட்டாரு?
இந்த யுத்தம் நான் பார்த்துக்க, என் கிருபை உனக்கு போதும் எல்லாம் சொல்லிட்டாரு. அப்போ இன்னையிலேருந்து என்ன பண்ணணும்? துதிக்கணும். இன்னையிலேருந்து என்ன பண்ணணும்? இந்த பிரச்சனையை பற்றி நான் யோசிக்க போகிறதில்ல. ஆண்டவரே, அது நீ இப்போ எப்படி வரணும், இமேஜினேஷன் வரணும். இந்த விஷயத்தில் இப்போ வெற்றி நடக்க போகுது, இந்த காரியம் இப்படி முடிய போகுது, அதில் இன்னும் நான் நினச்சதுக்கு மேலே பெருசாக ஏதோ செய்ய போகிறாரு அப்படின்னு நினச்சி இப்போயே தேங்க்ஸ் கிவிங் பண்ண ஆரம்பிச்சிடணும். அங்கே வார் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி யோசபாத்து வொர்ஷிப் டீமை நிப்பாட்டி கர்த்தர் நல்லவர் கிருபையிலும் துதிச்சுக்கிட்டே போங்கன்றா. எவ்வளோ விசுவாசம் பாருங்கள். ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டாரு, துதியை எடுத்தா அந்த இடத்துல வெற்றி வந்தே தேரும். அப்போ பாருங்க, துதி செய்ய தொடங்கின யூதாவுக்கு விரோதமாய் வந்த 12 அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலைத்தேசரும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவன் கர்த்தரை எழும்ப பண்ணினார், வெட்டுண்டு. ஈஸியாக முடிச்சிட்டார் வேலையை. ஒன்றுக்கு ஒன்று, நீ வெட்டிக்கோ, நீ அடிச்சுக்கோ. டேய், நம்ம தானே மொத்தமாக அவனை அடிக்க வந்திருக்கோம், இன்னும் நம்மளை அடிச்சுட்டு இருக்கோம், அதெல்லாம் எனக்கு தெரியாது. மைண்டுக்குள்ளே என்னமோ வேலை செய்யுது. இல்லை, நீ தான். நிறைய இடம் கிதியோன் ஸ்டோரிலையும் பார்த்துருக்கோம். ஒருத்தவங்க அடிக்கிறாங்க. இங்கிட்டு இருக்கிறவங்க, அப்போ நாங்கள் வச்சிருக்கிற கத்தி ஒன்றும் இல்லை, அப்படி புதுசாக உள்ளே வச்சுக்கோப்பா. இந்த பேருக்கு புரியுது. ஆண்டவரே, ஒரு ஸ்டெப்பாவது கொஞ்சம் வெயிட் பண்ணு, பரவாயில்ல, உனக்கு ஆள் வலிக்கல, நீ பார்த்துக்கோ. இங்கே அவங்களுக்குள்ளே அடித்து முடிச்சிருவாங்க. இத்தனை பேருக்கு எவ்வளோ ஈஸியாக லைட்டாக மாற்றி கொடுக்குறான்னு தெரியுது. ஏன்னா நம்ம ஒன்றுமே செய்யலை, அதுவாக முடிஞ்சிருச்சு, பரவாயில்ல, வெயிட் பண்ணு. ஆண்டவர் எனக்காக ஒரு சான்ஸ் கொடுங்களேன், சும்மா ஒரு கல்லை விட்டா எறிகிறேனே, அது கூட நீ எறிவேன், பேசாமல் உட்காந்து வேடிக்கை பாரு அவங்க ஒன்று அடிச்சுக்கிறாங்க பாரு, செம காமெடியாலாம் பாருக்கு அப்படின்னு. சீரியஸான விஷயத்த காமெடி ஆகிறது மட்டும் இல்லாமல் வெற்றியாகவும் முடிக்கிற தேவன். இப்படி நம்ம தேவன் பாருங்கள் பிளான். இப்படியா நீங்கள் பிளான் பண்ணுவீங்களா? இப்படிலாம் நடக்க வைக்கிறதுக்காக ஒரு படம் எடுத்தால் கூட வேணா நம்புவானான்னு கூட எனக்கு தெரியல. ஆனால் வேதம் சொல்லுகிற சத்தியம், உங்களுக்கு எதிராக வர்றதே ஒன்றுக்கு ஒன்று அதுவே எதிராகி போய் ஒன்றும் இல்லாமல் போயிடுது. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவராக இருக்கிறார். ஏன்னா உங்களுக்கு எதிராக வந்து அவருக்கு எதிராக வர்ற மாதிரி. சவுலை பார்த்து சொல்கிறாரு, சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. உங்களை துன்பப்படுத்தினாலோ, உங்களை கஷ்டப்படுத்தினாலோ, உங்களை அளவச்சாலோ, உங்களை காயப்படுத்தினாலும் உண்மையிலே அவரை படுத்திட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினம்ப்பா. முள்ளில் உதைச்சா முள்ளுக்கு வலிக்குமா, நமக்கு வலிக்குமா? உங்களுக்கு எதிராக வர்றவங்களெல்லாம் உண்மையிலே பிரச்சனை அவங்களுக்கு, நமக்கு இல்லை. ஏன்னா யார் கூட மோதுறன்னு தெரியல. ஏன்னா உங்களுக்குள்ளே இருப்பவர் பெரியவர். ஸோ இன்னையிலேருந்து என்ன போகிறீங்க? இந்த சர்வீஸ்லேருந்து எல்லாம் யார்கிட்டையும் கொடுத்துட்டீங்க, தேவன்கிட்ட கிவ் இட் டு. எல்லாவற்றையும் யார்கிட்ட கொடுத்துட்டோம்? இல்லை வீட்டுக்கு போய் மட்டும் ஸ்டார்ட் பண்ணுவீங்களா? ரீஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நான் ஒன்றும் பொறுப்பு கிடையாது. இங்கே இந்த சர்வீஸ்லேயே இறக்கி வச்சுட்டு போனீங்கன்னா அடுத்த வார சர்வீஸில் பெரிய அற்புதத்தை சொல்லலாம், டெஸ்டிமோனி சொல்லலாம். ஆமென். நினைக்க கூட மாட்டேன். தேங்க்ஸ் பண்ணுங்க. அவர் சொன்ன வார்த்தையை மாத்திரம் இங்கேருந்து எடுத்துகிட்டு போங்க. என்னது? என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே இந்த யுத்தம் உன்னுடையதல்ல என்னோட. நீ தரித்து நின்று நான் உனக்கு செய்யும் ரட்சிப்பை பார். ஆமென். எழுந்து நிற்போம்.